குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? நேற்று 10 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? லேப்டாப் ஃபோன் ரெண்டுலையுமே லைவ் கிளாஸ் வியூ ஆகுதா? கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் நான் சொல்லி கொடுக்குறேன். நேற்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The area of a triangle is 61.5 meter square if one of its sides is 12.3 meter. Find the length of the perpendicular dropped on the side from the opposite vertex. ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு கொடுத்திருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61.5 5 மீட்டர் ஸ்கொயரு. அதோட ஒரு பக்கத்தோட அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு 12.3ன்னு சொல்லியிருக்காங்க. அதோட உச்சியில இருந்து நாம இப்படி ஒரு கோடு வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம் அப்படின்னா இதோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட நீளம் என்னது? இதோட ஹைட் கேட்டிருக்காங்க. அப்ப ஏரியாவுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச்ன்னு தெரியும். இதுதான் என்னது? ஏரியாவுக்கான ஃபார்முலா. ஓகே, அப்போ நமக்கு 61.5 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஹாஃப் இன்ட்டு பி. பி எவ்வளவு? 12.3. ஓகே, ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். ஹச்ன்னு போட்டுடலாம். இப்ப கட் பண்ணலாமா? கட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஹச் இஸ் ஈக்குவல் டு இதை இங்க மல்டிப்ளை பண்ணோம். இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. இந்த புள்ளி கேன்சல் பண்ணி விட்டுறலாம் ஃபர்ஸ்ட். அப்ப கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்க 615 இருக்கும், இங்க 123 இருக்கும். இதை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. கொண்டு போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 615 இன்ட்டு 2 1230 கிடைக்கும். ஓகே, அப்ப 1230 ஈக்குவல் டு 123 இன்ட்டு ஹச் இருக்கும். இதுல இருந்து ஹச்சோட வேல்யூ என்ன வரும்? 10 கிடைக்கும். அப்ப ஹைட் எவ்வளவு மீட்டர்? 10 மீட்டர். ஓகேவா? கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகே, இந்த ஃபார்முலால போட்டோம்னா குயிக்கா ஆன்சர் வந்துடும். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? போன கொஸ்டின்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம எஸ்டர்டே நீங்க சால்வ் பண்ண கொஸ்டின் தான், அதனாலதான் கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். ரெண்டாவது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? A father is 5 times as old as his son. If the sum of their ages is 54 years, how old is the son? ஒரு தந்தை தன் மகனை விட 5 மடங்கு மூத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தந்தை மகனை விட 5 மடங்கு மூத்தவர். அப்ப பையனுக்கு 1 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அதுல 5 பார்ட் இருக்கும். அப்பாவுக்கு 5 வயசு இருக்கும். அப்ப ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள ரேஷியோ பாத்தீங்கன்னா 5:1 இருக்கும். அவர்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வயதுகளின் கூட்டுத்தொகை 54. ஓகேவா? மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, so 1 minute. ஓகே, மகனின் வயது தான் நாம கண்டுபிடிக்கணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 6 பார்ட். அப்ப 6 பார்ட் 54 இருந்துச்சுன்னா 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும்? 9ன்னு கிடைக்கும். 1 பார்ட் என்ன வரும்? 9ன்னு இருக்கும். இப்ப மகனின் வயது கேட்டிருக்காங்க. மகனின் வயது எவ்வளவு? 1 பார்ட் தான். அப்போ வயசு எவ்வளவு? 9 இயர்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எக்ஸாம்ல ஜஸ்ட் 1 or 2 செகண்ட்ல நாம என்ன பண்ணிரலாம்? ஆன்சர் பண்ணிரலாம். இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க? சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. 1.25 the whole square minus 0.75 the whole square என்ன ஃபார்மட்ல இருக்கு? a square minus b square. அப்படிதானே? அப்போ a square minus b square க்கு ஃபார்முலா என்ன? a square minus b square னா a plus b into a minus b. ஓகே, அப்ப இத நம்ம எப்படி எழுத? plus 0.75 a plus b into a minus b னா என்ன வரும்? 1.25 minus 0.75. ஓகே, divided by இத இப்படி எழுதி தான் எழுதணும் இல்ல, டைரக்டாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 1.25 plus 0.75 ஆட் பண்ணா என்ன வரும்? 2 வரும். அப்படிதானே? சோ 2ன்னு போட்டுடலாம். இப்படி எழுத வேண்டாம், எக்ஸாம்ல டைம் எடுக்கும் இல்லையா? அதனால இந்த மாதிரி பிளஸ்ன்னு எழுதிலாம் நம்ம காட்ட வேண்டாம். a plus b னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா சோ நமக்கு 2ன்னு கிடைக்கும். a plus b into a minus b 1.25 minus 0.75. சோ என்ன வரும்? 1.25ல 0.75 போச்சுன்னா 0.5. அப்படிதானே? 1.25ல முக்கால் போச்சுன்னா என்ன வரும்? அரை வரும். அப்படிதானே? சோ 0.5 டிவைடட் பை இங்க என்ன இருக்கு? 2.25 இருக்கு. அதே மாதிரி தான் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a பிளஸ் b 2.25 பிளஸ் 1.25. உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 1 3 காலும் காலும் அரை, அப்போ 3.5 3.5 இன்ட்டு
a மைனஸ் பி a மைனஸ் பிங்கும் போது 2.25 2.25ல 1.25 போச்சுன்னா எவ்வளவு 1 ஓகேவா சோ 1 ஓகே a பிளஸ் பி a மைனஸ் பி அப்படியே இதுல நம்ம விரிச்சு எழுதியிருக்கோம் a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு அடுத்து இங்க என்ன இருக்கு 7/2 இன்ட்டு 7/2ன்னு போட்டுடலாம் இப்ப கேன்சல் பண்ண ஏதாவது வழி இருக்கா மேலேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு கீழேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு புள்ளியே கேன்சல் பண்ணி விட்டுறலாம் சோ 2 கட் ஆகும் ஒரு 7 7 5 7 35 ஒரு 5 5 சோ ஒரு டைம் போகும் அப்ப ஆன்சர் என்ன வரும் 1 1ங்கிறது ஆப்ஷன் டி ஓகே கிளியரா அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா இந்த क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இந்த மூணு क्वेश्चनலயும் எங்கயாவது டவுட் இருக்கா அடுத்த क्वेश्चन சால்வ் பண்ணிரவா ஓகே fourth क्वेश्चन டவுட் இருந்துச்சுனா சொல்லுங்க average of 6.5 10.6 19.7 and a is 12 value of a is basic ஆன क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் a யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் average equal to sum divided by numbers எத்தனை நம்பர் இருக்கோ எத்தனை 5 இருந்தா 5 6 இருந்தா 6 ஓகே சோ எத்தனை இருக்கோ அது ஓகே இப்போ நமக்கு வந்து sum equal to இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் இதுல a யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 6.5 plus 10.6 சோ எழுதணும்னு அவசியம் இல்ல ஸ்கிரீனை பார்த்தே அப்படியே ஆட் பண்ணிரலாம் இப்போ புரியணுங்கிறதுக்காக தான் நான் எழுதுறேன் பிளஸ் ஏ எத்தனை நம்பர் இருக்கு 1 2 3 4 5 நம்பர் ஓகேவா சோ பிளஸ் ஏ 5 நம்பர் டிவைடட் பை இது 5ஐயும் கூட்டி சோ டிவைடட் பை 5 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆவரேஜ் வந்து கிடைக்கும் ஓகே ஆவரேஜ் ஆஃப் the average of 6.5 10.5 and a is 12 ஓகே क्वेश्चन கொஞ்சம் அவசரத்துல தப்பா வாசிட்டேன் இதோட ஆவரேஜ் தான் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 12 ஓகே இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம டிவைடட் பை 5 போட்டோம்னா நமக்கு 12 ன்னு கிடைக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்றோம் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் சோ என்ன வரும் இங்க 7 6 13 13 5 18 சோ திருப்பி 18 இங்க 10 சோ 16 திருப்பி 1 2 3 சோ 36.8 ன்னு கிடைக்குமா உங்களுக்கு இப்படி ஆட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி எழுதி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஆனா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கிரீனை பார்த்தே ஆட் பண்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி எழுதுறதை விட ஸ்கிரீனை பார்த்தே 7 6 13 13 5 18 அதுக்கப்புறம் இருக்கிறத அப்படியே ஸ்கிரீனை பார்த்தே ஆட் பண்ணி பழகிக்கோங்க ஓகே 36.8 டிவைடட் பை 5 ஈக்குவல் பிளஸ் ஏ plus a divided by 5 equal to 12 a யோட மதிப்பு தானே வேணும் 5 அங்க கொண்டு போயிருங்க அப்ப a equal to என்ன வரும் 60 minus 36.8 ன்னு கிடைக்கும் அப்ப a யோட வேல்யூ என்ன வரும் a equal to உங்களுக்கு so 60 minus 36.8 கரெக்ட் தானே 12 5 60 so மொத்தம் 4 நம்பர் தானே ஆக்சுவலா இங்க நான் 12 ன்னு போட்டேன் இல்லையா அதனால நான் வந்து 5 ன்னு போட்டேன் அதான் நான் பண்ண தப்பு சோ இங்க 4 நம்பர் தான் கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு போலாம் கிளாஸ் அப்படின்னு பார்த்தேன் சோ அதனால ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருச்சு இங்க 12 இந்த 12 வந்து ஆவரேஜ் இல்லாம இங்க போட்டேன் இல்லையா அப்ப கவுண்ட் பண்ணும்போது நான் வந்து 5 ன்னு போட்டேன் ஆனா மொத்தம் வந்து எத்தனை இருக்கு 4 தான் இருக்கு 1 2 3 4 நம்பர் தான் அப்ப இங்க என்ன வரும் 12 4 48 ன்னு கிடைக்கும் ஓகே ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு 48 minus 36.8 ஆன்சர் என்ன வரும் 10ல 8 போனா 2 சோ 7ல 6 போனா 1 திருப்பி 4ல 3 போனா 1 11.2ங்கிறது ஆப்ஷன் டி ஓகே கிளியரா இந்த क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும் நாம சால்வ் பண்ண क्वेश्चनல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது டவுட் அடுத்த क्वेश्चन போயிரோமா ஏனா ஃபர்ஸ்ட் 10 क्वेश्चन உங்களுக்கு ஹோம்வொர்க் क्वेश्चनா கொடுத்திருந்தேன் நான் Which of the following numbers is divisible by 7? பின்வரும் எண்களில் எந்த எண் 7 ஆல் வகுபடக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே சோ இப்ப 7 ஆல எது வகுபடுங்கிறத கண்டுபிடிக்கணும் சோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்கு ஆப்ஷன் மெத்தட்ல தான் நீங்க வந்து போக போறீங்க சோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் 6 8 2 5 9 0 7 ஓகே சோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இத வந்து 3 3ஆ பிரிங்க இந்த 3 நம்பர் அடுத்து இந்த 3 நம்பர் அடுத்து இது சிங்கிளா இருக்கா இத 3 நம்பரா மாத்துறதுக்கு முன்னாடி 3 0 போட்டுக்கோங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்னா ஆல்டர்னேட்டா நாம வந்து ஆட் பண்ணனும் அதாவது இந்த 3 பேரும் சேர்ந்தது ஒரு செட்னு வெச்சுக்கோங்க இந்த 3 பேரும் சேர்ந்தது ஒரு செட் இது இரண்டாவது செட் 825 907 வந்து மூணாவது செட் அப்ப இந்த ஃபர்ஸ்டையும் தேர்டையும் நீங்க ஆட் பண்ணனும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 907 plus 6 913 ன்னு கிடைக்குமா ஓகே வரக்கூடிய ஆன்சர்ல இருந்து இந்த இரண்டாவது செட்டை மைனஸ் பண்ணுங்க
ஓகே, அதாவது ஒன்னாவது செட்டையும் ஆல்டர்னேட்டா ஆட் பண்ணணும். ஒன்னாவது செட்டையும் மூணாவதையும் ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து ரெண்டாவது செட்டை டிஃபரன்ஸ் பண்ணணும். சோ 825 போடும்போது 13ல 5 போச்சுன்னா 8. சோ திருப்பி 10ல 2 போச்சுன்னா 8. ஒரு ஆன்சர் வரும் பாத்தீங்களா? இந்த ஆன்சர் வந்து 7ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹோல் நம்பரும் 7ஆல டிவைட் ஆகும். நான் சொல்றது புரியுதா? எக்ஸாம்ல உட்கார்ந்து இவ்வளவு பெரிய நம்பரை டிவைடட் பை 7 போட்டு பார்க்க முடியாது, டைம் எடுக்கும். இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 3 3ஆ பிரிச்சுக்கணும். 3 3ஆ பிரிச்சுட்டு ஆல்டர்னேட்டா ஆட் பண்ணணும். 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிட்டு வர்ற ஆன்சர்ல இருந்து இந்த ரெண்டாவது இருக்கு பாத்தீங்களா, இத வந்து டிஃபரன்ஸ் எடுத்துறணும். ஆல்டர்னேட் ஆட் பண்ணிட்டு மீதி இருக்கத வந்து என்ன பண்ணிக்கணும், டிஃபரன்ஸ் எடுக்கணும். எடுக்கிற டிஃபரன்ஸ் எடுக்கிற வேல்யூ 7ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 7ஆல டிவைட் ஆகும். ஆனா இப்போ இதுல அந்த மாதிரி வரல. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் செக் பண்ணலாம். 735 730 6 மூணு மூணா பிரிங்க. ஓகே, கரெக்டா அந்த பிரிக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. 735 730 6 மூணு மூணா பிரிக்கணும். 306 ஒரு செட்டு, 357 ஒரு செட்டு. முன்னாடி நம்பர் இல்ல, 2 0 போட்டுக்கலாம். அப்போ ஒன்னாவது செட்டு, ரெண்டாவது செட்டு, மூணாவது செட்டு. 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணணும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 306 பிளஸ் 7 என்ன வரும்? 313. சோ 313 வரும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. 313 மைனஸ் 357. அப்போ 357ல இருந்து இதை கழிக்கிறோம். 7ல 3 போனா 4, 5ல 1 போனா 4, 44 வருது. 44 7ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இந்த நம்பரும் 7ஆல டிவைட் ஆகாது. இப்போ ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் சில பார்க்கும்போது 713 2951 மூணு மூணா பிரிங்க. 3 அடுத்து 3 அடுத்து இங்க 2 0 சேர்த்துக்கலாம். அப்ப ஃபர்ஸ்டையும் மூணாவது செட்டையும் ஆட் பண்ணணும். புரியலன்னா இங்க 1 இது ரெண்டாவது செட்டு, இது மூணாவது செட்டு நம்பர் போட்டுக்கோங்க. அப்ப 951 பிளஸ் 7 உங்களுக்கு என்ன வரும்? 958 கிடைக்கும். 958ல இருந்து இந்த ரெண்டாவது செட்டு 132 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது 8ல 2 போனா 6, 5ல 3 போச்சுன்னா 2, 9ல 1 போச்சுன்னா 8. 826 7ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. ஒரு 7 7, திருப்பி ஒரு 7 7 வரும். 8 7 56. சோ 7ஆல டிவைட் ஆகுது. 118 வரும். சோ அப்போ இந்த நம்பர். அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணவே வேண்டாம். அப்ப ஆப்ஷன் சிலயே நாம என்ன சொல்லிடலாம்? ஆப்ஷன் சி தான் 7ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்லிடலாம். ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? கிளியரா புரிஞ்சிருச்சா? 7ஓட டிவிசிபிலிட்டி அதுவா? அது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி அது 7ஆல டிவைட் ஆனா அந்த இது வந்து 7 சோ 7ஆல டிவைட் ஆகுமா? 7க்கு மட்டும் தான் இந்த ரூல் வரும். 7க்கு மட்டும் தான் இந்த ரூல் வரும். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா இந்த क्वेश्चनல? இந்த क्वेश्चनல வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஆனா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி அதை 7 வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அது ரூல் கிடையாது. அது 7ஓடது கிடையாது. ஆனா அது எல்லா நம்பருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? இப்போ ஆப்ஷன் டி எடுத்தோம்னா 13 19 26 26 7 33. சோ நான் அதை செக் பண்றேன். ஆனா 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல் அந்த மாதிரி வராது. மேபி இந்த क्वेश्चनக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி 7ஆல டிவைட் பண்றது. ஆனா எல்லா क्वेश्चनக்கும் அது சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா சாட்டிஸ்ஃபை ஆகாது. சோ நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆனா 7ஓட இதுக்கு வந்து ஷார்ட்கட் இதுதான். ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகே, அடுத்த क्वेश्चन. இல்லனா வேற ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்க. எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது 7ஆல டிவைட் ஆகுதான்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேற ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 21 இப்போ 35 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க சொல்ற ரூல் படி நம்ம பார்க்குறோம் 35 வந்து 7ஆல டிவைட் ஆகுமான்னு. எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 வருது இல்லையா? 8 வந்து 7ஆல எப்படி டிவைட் ஆகும்? ஸோ அப்போ இந்த ஒரு क्वेश्चनக்கு மட்டும் மேபி அது இதாகி இருக்கலாம். எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி 7ஆல டிவைட் பண்றது. ஓகே, இதுக்கான ஆன்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 10 क्वेश्चन நான் கண்டினியூஸா எக்ஸ்பிளைன் பண்றேன். A:B வந்து 1:3, B:C வந்து 4:3, C:D வந்து 6:7 அப்படின்னா A:B:D யோட வேல்யூ என்ன? இது வந்து ஃபில்லப் மெத்தட்னு ஒன்னு ரெக்கார்டர் கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருப்பேன். அந்த ஃபில்லப் மெத்தட் மூலமாகவும் நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். ஆனா அது சால்வ் பண்ணும்போது அதுவே ஷார்ட்கட் தான். ஃபில்லப் மெத்தடே ஷார்ட்கட் தான். அதுவே எக்ஸாம்ல ஒரு 30 செகண்ட் டைம் எடுக்கும். இப்ப பார்த்ததுமே எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, இங்க நம்ம கையில ஆன்சர் இருக்கு. ABCD 4 ஆன்சர் இருக்கு.
இப்போ இது வந்து என்னது A யோட ரேஷியோ, இது B யோட ரேஷியோ, இது C யோட ரேஷியோ, இது D யோட ரேஷியோ. A:B ரேஷியோ என்னது 1:3. இப்போ இத கட் பண்ணி பாருங்க. இந்த A B ய கட் பண்ணும்போது 1:3ங்கிற ரேஷியோ வருதான்னு பாருங்க. 1 6 6 4 6 24 1:4ங்கிற ரேஷியோ வருது. அதனால ஆப்ஷன் A யை எலிமினேட் பண்ணிடுறேன். ஆப்ஷன் பி பாருங்க 1:3 ரேஷியோ வருதான்னு 1 8 8 3 8 24 ஏயையும் பியையும் மட்டும் செக் பண்ணி பாருங்க வருதா 1:3 ரேஷியோ வருதா மேபி ஆன்சரா இருக்கலாம். சி யை செக் பண்ணி பாருங்க 8:24 சோ 1:3 ரேஷியோ வருதா கட் பண்ணா வருது. சி ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் டி ல செக் பண்ணி பாருங்க 1:3 ரேஷியோ வரல. சோ எலிமினேட் பண்ணிரலாம். இப்போ அடுத்து C:D கூட எடுத்துக்கிடுவோமா C:D இல்ல B:C எதனால எடுத்துக்கலாம் C:D வந்து 6:7 வரணும். ஆப்ஷன் B ல C யையும் D யையும் கட் பண்ணி பாருங்க 6 3 18 7 3 21 என்ன வருது 6:7 ரேஷியோ வருதா அப்ப ஆப்ஷன் B கரெக்ட்னு சொல்லிரலாம். C ல பாருங்க நமக்கு 6:7 வராது 16:21 கொடுத்திருக்காங்க. இத கட் பண்ணா இந்த ரேஷியோ வராது. அதனால ஆப்ஷன் C யை எலிமினேட் பண்ணிரலாம். புரியுதா நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் புரியுதா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எக்ஸாம்ல பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிரலாம். எக்ஸாம்ல பார்த்ததுமே நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே இந்த क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இந்த ரேஷியோவுக்கு ஆப்ஷன்ல இருந்து போற மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஓகே வேற ஏதாவது டவுட் இருக்கா வேற ஏதாவது டவுட் சோ இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இது வந்து ஆப்ஷன் மெத்தட்ல எக்ஸாம்ல பேப்பர் பெண்ணே இல்லாம சால்வ் பண்ணக்கூடியது. இன்னொரு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு நம்ம ரெக்கார்டர் கிளாஸஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா ஃபில் பண்றது. அந்த எம்டியா இருக்கும் இடம் அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். எப்படி அப்படின்னா இப்போ A:B வந்து என்ன சொல்லியிருக்காங்க 1:3ன்னு சொல்லியிருக்காங்களா இது A:B. B:C வந்து என்ன சொல்லியிருக்காங்க இது A இது B. ஓகே இங்க C Dன்னு கூட போட்டுக்கோங்க. B:C வந்து என்ன சொல்லியிருக்காங்க 4:3ன்னு சொல்லியிருக்காங்க. C:D வந்து என்ன சொல்லியிருக்காங்க 6:7ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபில்அப் மெத்தட் பார்த்திருப்போம். இங்க 3 இருக்கா இங்க 2 இடம் காலியா இருக்கு 3 3ன்னு போட்டுருங்க. இங்க ஒரு இடம் தான் காலியா இருக்கு. பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை போடுங்க. இங்க வந்து எத்தனை இடம் காலியா இருக்கு 2 இடம் காலியா இருக்கு. இங்க இருக்க நம்பரை அப்படி இங்க போட்டுருங்க. இங்க ஒரு இடம் தான் காலியா இருக்கு. முன்னாடி இருக்க நம்பரை தூக்கி அப்படி போட்டுருங்க. இது வந்து ஃபில்அப் மெத்தட். ஓகே இது ஆப்ஷன் மெத்தட் இது ஃபில்அப் மெத்தட். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. சோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 6 4 24 இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 24 3 72 இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 54ன்னு கிடைக்கும். இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 9 7 63 இப்போ ஒரு ரேஷியோ கிடைக்கும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எல்லாத்துலயுமே காமனான நம்பர் 3 இருக்கு. அப்போ 3 வச்சு கட் பண்ணா 8 3 24 2 24 3 72 அதுக்கப்புறம் 18 3 54 அதுக்கப்புறம் 21 அப்ப 8:24:18:21 இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி மெத்தட்லயும் நீங்க போடலாம் ஃபில்அப் மெத்தட். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இதை எடுத்துட்டு வந்து ஆப்ஷன்ல கட் பண்ணியும் பார்க்கலாம். எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன கேட்டா நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல டைம் சேவ் ஆகும். அடுத்த क्वेश्चन இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா 7th क्वेश्चन சால்வ் பண்ணலாமா யாருக்காவது ஏதாவது டவுட் ஓகே இந்த क्वेश्चन நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் 7 பவர் 5 into 7 பவர் -5 இது வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் a பவர் m into a பவர் n ன்னு இருந்தா a பவர் m plus n ன்னு எழுதலாம். a பவர் m divided by a பவர் n ன்னு இருந்துச்சுன்னா a பவர் m minus n ன்னு எழுதலாம். ஓகே நான் கொடுத்த ஹோம்வொர்க் क्वेश्चन நேத்து சால்வ் பண்ணி பாத்தீங்களா அந்த 10 क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா தான் அடுத்த நாள் வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும் கிளாஸுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஹோம்வொர்க்கா கொடுத்திருந்தேன் நான். ஸோ குரூப்ல கொடுக்கக்கூடிய ஹோம்வொர்க் क्वेश्चन சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஓகே இப்போ இதுக்கு நாம எக்ஸோட மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப ரொம்ப ஈஸி தானே 7 பவர் 5 into 7 பவர் -5 இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம் 7 எல்லாத்துலயும் 7 தான் காமனா இருக்கு 7 அப்படி போட்டுருங்க. அப்போ 5 -5ன்னு எழுதிடலாமா a பவர் m into a பவர் n. அதுக்கப்புறம் என்ன இருக்கு இங்க பெருக்கல் தான் இருக்கு. பெருக்கல் இருந்துச்சுன்னா பிளஸ் தான் போடணும். இங்க வகுத்தல் இருக்கு. வகுத்தல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் மைனஸ் போடணும் -2 ஈக்குவல் டு 7 பவர் 2x plus 3. ஓகே இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 5 5 கேன்சல் ஆகிரும். 7 பவர் 1 ஈக்குவல் டு 7 பவர் 2x plus 3 இங்கேயும் 7 இருக்கு இங்கேயும் 7 இருக்கு. அப்ப மேல இருக்க ரெண்டை ஈக்குவேட் பண்ணலாமா 2x plus 3 ஈக்குவல் டு 1 இதுல இருந்து 2x ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்கும். இந்த பிளஸ் 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 - 3 -2ன்னு கிடைக்கும். இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ -2/2 என்ன வரும் -1ன்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்னது -1 -1ங்கிறது ஆப்ஷன் பி. கிளியரா அடுத்த क्वेश्चन போயிரோமா கிளியரா புரிஞ்சிருச்சா அடுத்த क्वेश्चन
இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஃபைண்ட் த மோட் ஆஃப் த டேட்டா 1 11 11 11 இந்த மாதிரி ஒரு இது கொடுத்திருக்காங்க. அதுக்கு நமக்கு ஒரு சால்வ் பண்ற மாதிரி ஒரு இதுவும் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 3x plus 7y equal to 42, 7x plus 3y equal to 58 ன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு இங்க சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க x, y ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த விவரங்களோட முகடை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. முகடுனா என்னது? மோடுனா என்னது? எந்த நம்பர் அதிகமான அளவு ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மோடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ நமக்கு ஆப்ஷனை வச்சு போறோம் அப்படின்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா இங்க x, y இருக்கு பாருங்களேன். x, y இருக்கு. மேபி x ஓட வேல்யூ 11 y ஓட வேல்யூ 11 வந்துருச்சுன்னா 11 முகடா இருக்க வாய்ப்பு இருக்கு. x ஓட வேல்யூ 7 y ஓட வேல்யூ 7லாம் வந்துருச்சுன்னா 7 முகடா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நாம இப்ப என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளா யூகிக்க முடியாது இப்படிதான் இருக்கும்னு. சோ அதுக்கு தான் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இத சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி x, y ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப 3x plus 7y equal to 42, 7x plus 3y equal to 58. இதுதான் அவங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன். அப்ப x, y ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்ப ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா? அப்ப இங்க வந்து நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை 7 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா இங்க 7 இருக்கா, இத 21 ரெண்டுக்கும் இது எல்சிஎம் எடுங்க 21 வரும். அப்ப இத 7 ஆல மல்டிப்ளை பண்ணணும், இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். 21x plus 49y equal to 42 into 7. என்ன வரும்? 42 into 7 294. ஓகே, 294. இது வந்து 21x plus 9y equal to 58 into 3. 8 3 24. சோ 174 வரும். ஓகே, 174 வரும். ஓகே, சோ இப்போ இத கேன்சல் பண்றோம். அப்ப அடையாளத்தை மாத்துங்க. மைனஸ் இங்க மைனஸ் போட்டுறலாம், இங்க மைனஸ் போட்டுறலாம். அப்போ 49 minus 9 வந்து என்ன வரும்? 40y ன்னு கிடைக்கும். 0 2 1. அப்போ y ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா y ஓட வேல்யூ வந்து 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ y ஓட வேல்யூ 3 ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3x equal to 7 3s are 21. 42 minus 21 இருக்கும். ரெண்டுல ஒன்னு போனா 1. சோ 21. 3x equal to 21. x is equal to 7 அப்படின்னு கிடைச்சிரும். அப்ப x ஓட வேல்யூ 7 ன்னு கண்டுபிடிச்சாச்சு, y ஓட வேல்யூ 3 ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இந்த சீரீஸ்ல போடுங்க. இதுல போட்டோம்னா x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 7 ன்னு கண்டுபிடிச்சோம். அப்ப இந்த இடத்துல 7 வந்துரும் நமக்கு, இந்த இடத்துல 3 ன்னு வேல்யூ வந்துரும். இது 7, இது 3. ஓகே, இப்ப எந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு? ஆப்ஷன்ல இருந்து போலாம். 11 11 ரெண்டு டைம் தான் வந்திருக்கு. ஓகே, 7 7 எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 3 4. ஓகே, 4 டைம் வந்திருக்கு. அடுத்து 8 8 வந்து ரெண்டு டைம் தான் வந்திருக்கு. அப்ப அதை வச்சே நம்ம லீடிங்ல இருக்கிறது 7 தான் சொல்லிடலாம். 18 18 வந்து ஒரு டைம் தான் வந்திருக்கு. அதை வச்சே ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் வந்து என்னது? 7. ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, கிளியரா புரியுதா? இது எல்லாமே கடைசியா நடந்து முடிஞ்ச குரூப் டி ல கேட்ட கொஸ்டின். 28th நவம்பர் ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நாம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான ஆன்சர் இது வரைக்கும் டவுட் இருக்கா? இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிரவானா? அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணிரவா? ஏதாவது டவுட் இருக்கா? 8 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். 8 கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? நேத்து பிராக்டிஸ் பண்ணீங்களா எல்லாருமே? ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 9th 10th நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல இருந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகே, a sum of money is to be distributed among A, B, C, D in the ratio 10:7:9:5. C gets 334 more than B. How much did A receive? ஒரு குறிப்பிட்ட தொகை A, B, C, D அப்படின்னு 4 பேருக்கு பிரிச்சு கொடுக்கிறோம். அதுல B ஐ விட C க்கு 334 ரூபாய் அதிகமா கிடைச்சது அப்படின்னா A க்கு கிடைத்த தொகை எவ்வளவு? அப்ப A, B, C, D ABCD. B க்கும் C க்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லிருக்காங்க. அப்போ B க்கும் C க்கும் உள்ள டிஃபரன்ஸ்னா B 7 பார்ட், C 9 பார்ட். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 2 பார்ட். 2 பார்ட் எதுக்கு ஈக்குவல்? 334 க்கு ஈக்குவல். இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும்? கட் பண்ணோம் அப்படின்னா 16 2 32, 7 2 14. 1 பார்ட் வந்து 167 கிடைக்கும். A யோட தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. A எவ்வளவு? 10 பார்ட். 1 பார்ட் 167 னா 10 பார்ட் என்ன வரும்? 167 into 10 1670. அப்ப A க்கு கிடைத்த தொகை எவ்வளவு? 1670. சப்போஸ் B க்கு கிடைச்சதுன்னா 167 into 7, C க்குனா 167 into 9, D க்குனா 167 into 5 போடணும். ஓகே, கிளியரா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு ஸ்டெப்ல நம்ம ஆன்சர் பண்ணிரலாம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டினுமே ஆன்சர் பண்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க லாஸ்டா.
நீங்க கரெக்டா கான்செப்ட் எல்லாம் படிச்சு கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியாவே 25 கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். லாஸ்ட் கொஸ்டின், ஹோம்ஒர்க் கொஸ்டின்ல லாஸ்ட் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். The amount on a sum of rupees 2800 at 10% per annum compound interest compounded annually 2 years will be. பேங்க்ல 2800 ரூபாய் போட்டிருக்கோம், அதுக்கு 10% கூட்டு வட்டி போட்டாங்க அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு போய் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்ன? இது வரைக்கும் நாம 3 ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணி இப்ப 4வது ஷிஃப்ட்டை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது வரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க 3 ஷிஃப்ட்ல நாம எத்தனை 75 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். அதே மாதிரியான கொஸ்டின் தான் வருது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதே மோடு கொஸ்டின் பாத்தீங்கன்னா தெரியும், நம்பர் மட்டும் தான் மாத்தி மாத்தி கேக்குறாங்க, பட் அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இருக்கக்கூடிய 100 ஷிஃப்ட்டையும் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும், இந்த மேக்ஸ்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அப்போ நமக்கு அமௌண்ட் வந்து என்னது, இப்போ பிரின்சிபல் 2800, நம்ம அந்த p into 1 plus r by 100 the whole power n ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண போறதே கிடையாது, அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, அமௌண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 10% ஃபிராக்ஷன்ல 1/10 போடலாம். 10 ரூபாய் பேங்க்ல போட்டோம்னா 1 ரூபாய் வட்டி கிடைக்கும். அப்போ நமக்கு போட்டது 10 ரூபாய், கிடைக்கிற அமௌண்ட் 11 ரூபாய். 2 வருஷம் சொல்லியிருக்காங்களா, அப்ப 2 தடவை 11/10 11/10 போட்டுருங்க. ஓகே, இந்த 2 0 கட் ஆகிரும். அப்ப அமௌண்ட் எவ்வளவு, 11 ஸ்கொயர் எத்தனை, 121 into 28. இதை எப்படி மேம் மல்டிப்ளை பண்ண, கஷ்டமே பட வேண்டாம். யூனிட் டிஜிட் பாருங்க, 8ல முடியணும் ஆன்சர். 8ல முடிகிறது ஆப்ஷன் ஏல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். மத்த எல்லாமே 7ல முடியுது, 4ல முடியுது, சோ எலிமினேட் பண்ணிடலாம். யூனிட் டிஜிட் வச்சு ஆன்சர் வந்து 3388 சொல்லிடலாம். கிளியரா? ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாலே எடுக்கிறதே கிடையாது. p into 1 plus r by 100 the whole power n ல போட்டு கஷ்டப்படணும்ட்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. இந்த கொஸ்டினை நிறைய பேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மென்சுரேஷன், அல்ஜிப்ரா இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தாலே எடுக்கிறது கிடையாது. ஆனா ஈஸி தான், கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதை சால்வ் பண்றதுக்கு ஜஸ்ட் 2 to 3 செகண்ட்ல நம்ம சால்வ் பண்ணிடலாம் எக்ஸாம்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. நீங்க டெய்லி லைவ் கிளாஸை ஃபாலோ பண்ணாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இது குரூப் டியோட ஒரிஜினல் பேப்பர் தான். ரயில்வே ரிலீஸ் பண்ண அபிஷியல் ஆன்சர் கீழ இருந்து எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய பேப்பர் தான். ஸோ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி போனவங்களுக்கு அவ்வளோ டஃப்பாக இருந்திருக்காது. இதில் வந்து ஈஸியான ஷிஃப்ட்டும் மிங்கிள் ஆகியிருக்கு, மாடரேட்டான ஷிஃப்ட்டும் மிங்கிள் ஆகியிருக்கு. சப்போஸ் டைம் கன்சியூமிங் ஆனதாக இருந்துச்சுன்னா மேபி ஒரு 1 or 2 ஷிஃப்ட் அந்த மாதிரி இருந்திருக்கும், அந்த மாதிரி பேப்பர் இருந்திருக்கும். அந்த பேப்பருக்கும் என்ன பண்ணிடுவாங்கன்னா நார்மலைசேஷன் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ உங்க ஷிஃப்ட் டஃபா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா அது ஈஸியான ஷிஃப்டா இருந்தா நிறைய கொஸ்டின் போடுவீங்க, டஃப்பான ஷிஃப்டா இருந்தா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் போடும்போது கம்மியான கொஸ்டின் போடுவீங்க. ரயில்வே என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலைசேஷன் வந்து பண்ணிடுவாங்க. பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் பண்ணும்போது எல்லாருக்குமே ஈக்குவலா வச்சு ட்ரீட் பண்ணி கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஈஸி தானே, ஈஸியான கொஸ்டின் தான். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 என்னது, டான் ஸ்கொயர் தீட்டா. கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 என்னது, காட் ஸ்கொயர் தீட்டா. சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சது தான். ஸோ 10 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்துருந்தேன், அதை சால்வ் பண்ணியாச்சு. இன்னும் 15 கொஸ்டின் தான் இருக்கு, நமக்கு 30 நிமிஷம் தான் டைம் இருக்கு. கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணுங்க, இந்த ஷிஃப்ட்டை இன்னைக்கே முடிச்சு விட்டுருவோம். இது வரைக்கும் முடிச்ச ஷிஃப்ட்டை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஓபன் பண்ணுங்க, ஓவர்வியூ இருக்கும், 2வது கண்டென்ட் இருக்கும், 3வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். அதுக்குள்ள நீங்க மிஸ் பண்ண லைவ் கிளாஸஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி இருக்கும், அதுல நீங்க பாத்துருங்க. ஓகே, டிசம்பர் 10 ஷிஃப்ட் 1. ஓகே, அந்த பேப்பரும் நாம சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஆர்டரா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிசம்பர் 10 ஷிஃப்ட் 1ஓட பேப்பரையும் நான் பார்க்குறேன் அது எப்படி இருக்குன்னு. ஸோ அது எக்ஸாம் பதட்டத்தில் அங்கே டைமர் எல்லாமே ஓடிட்டு இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் பதட்டத்தில் நிறைய ஸ்டூடெண்டால நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது எக்ஸாமில். ஆனால் நீங்கள் கரெக்டாக எல்லா செட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராப்பராக எடுத்து அதை அனலைஸ் பண்ணி போனீங்கனாலே எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். பட் என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட் கன்சிஸ்டண்டா படிக்கிறது கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க்கு ரெண்டும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஒர்க் போடணும், அதை கன்சிஸ்டண்டா கொண்டு போகணும், அதுக்கப்புறமா ஸ்மார்ட் ஒர்க் போடணும். ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு, எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணுங்கிறது. ஈஸி தானே, இதுக்கு ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க?
கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 வந்து காட் ஸ்கொயர் தீட்டா, கீழே வந்து டேன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ஸோ ரூட்டுக்கு ஸ்கொயர் போயிடும். அப்புறம் ஓவராலா டேன் மேலே போச்சுன்னா உங்களுக்கு 3/4 காட் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். 3/4 இன்ட்டு காசோட வேல்யூ 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து 4/3ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன? ஈஸி தானே. காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க. ட்ரிப்ளெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4ம் 5ம் வந்திருக்குன்னா ட்ரிப்ளெட்ஸ் என்னது 3, 4, 5 தான் ட்ரிப்ளெட்ஸ். ஒருவேளை நீங்க ட்ரிப்ளெட்ஸ் படிக்கலனாலும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ அந்த ட்ரிப்ளெட்ஸ் ஆவது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் சால்வ் பண்ணிடவா அந்த கொஸ்டினை? நான் சால்வ் பண்றேன். ஸோ இன்னும் நீங்க கான்செப்ட் எல்லாமே நல்லா படிக்கணும். If 5 cos A equal to 4, find the value of 3 root of cosecant square A minus 1 divided by 4 root of secant square A minus 1. நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சதுதான். Secant square theta minus 1 equal to tan square theta. அதே மாதிரி cosecant square theta minus 1 equal to cot square theta. நம்ம படிச்சிருக்கோம். இதை வந்து வேற வேற மாதிரினாலும் இன்னும் சொல்லலாம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். இல்லைனா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லலாம். இல்லைனா இதை வந்து கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். இல்லைனா வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லலாம். சோ இந்த ரெண்டு தான் பேஸ். இதை வச்சு நம்ம எப்படினாலுமே அதை மாத்திக்கலாம் அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி. அப்ப இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 5 cos A equal to 4ன்னு சொல்லியிருக்காங்க. 5 cos A equal to 4னா cos A equal to 4/5. இப்ப நம்ம பைத்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்றது கிடையாது. பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ண போறது கிடையாது. ஏன்னா அதுல வந்து கர்ணம் ஸ்கொயர் வந்து அந்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் நம்ம படிச்சிருப்போம். அதை அப்ளை பண்ணி இதோட ஃபைனல் ஆன்சர் 3ன்னு கண்டுபிடிக்கிறத விட நீங்க இப்பவே ஞாபகம் வச்சுக்கோங்க. 4ம் 5ம் வந்துச்சுன்னா ட்ரிப்ளெட் யாருன்னா 3, 4, 5. 3, 4, 5 வந்து ட்ரிப்ளெட்ஸ். இங்க 4ம் 5ம் வந்திருக்குன்னா இன்னொரு வேல்யூ கண்டிப்பா 3 தான். அது எப்படி வருங்கிறது தெரியும் நமக்கு. இந்த பிதாகரஸ் தேற்றத்துல கர்ணம் ஸ்கொயரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். சோ இப்படி பண்ணோம்னா எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் ஆகும். அதனால இந்த இடத்துல இதை படிச்சுக்கோங்க. 3, 4, 5 வந்து ட்ரிப்ளெட். இப்ப காஸ் ஏ வந்து 4/5ன்னு சொல்லியிருக்காங்க. காசுனா என்னது? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஓகே, அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த 3ங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? எதிர்பக்கமா இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வரும்? adjacent side by hypotenuse வரும். அப்ப இது வந்து ஆப்போசிட் சைடுன்னு இருக்கும். ஓகே, சிம்பிள், அவ்வளவுதான். இதை பார்த்ததுமே இதை எழுதிடலாம் இன்னொரு வேல்யூ என்ன அப்படின்ட்டு. அப்போ நமக்கு இங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 3 ரூட் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் ஏ. 3 ரூட் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் A minus 1. cosecant square theta minus 1 என்னது? cot square theta. cosecant square A minus 1 வந்து என்ன வரும்? cot square A அப்படின்னு கிடைக்கும். ஓகே, divided by 4 root of secant square A minus 1 என்னது? tan square A. அப்ப இந்த ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணி விட்டுறலாமா? ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணோம்னா 3/4 cot A divided by tan A அப்படின்னு வரும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த tan A மேல கொண்டு போங்க. டேனோட தலைகீழி, அதாவது 1/tan தீட்டாவை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? cot தீட்டான்னு சொல்லலாம். அப்ப நம்ம 3/4 இன்ட்டு மேல ஏற்கனவே ஒரு cot A இருக்கு. tan மேல போச்சுன்னா காட்டா மாறிடும். சைனோட தலைகீழி வந்து என்னது? கொசிக்கன். காசோட தலைகீழி வந்து உங்களுக்கு என்ன வரும்? சீக்கன். டேனோட தலைகீழி வந்து என்னது? காட்டு. இது வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகே, அப்ப இது cot தீட்டாவா மாறிடும். அப்ப cot A. அப்ப 3/4 cot square A. 3/4 cot square A இருக்கும். ஓகே, சோ இப்போ 3/4 cot square A வந்துருச்சு. அப்ப இந்த காட்டோட மதிப்பு என்ன? டேனோட தலைகீழி தான் காட்டு. ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல tan தீட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. ஓகே, அப்போ tan தீட்டா வந்து ஆப்போசிட் சைடு பை adjacent சைடுனா காட் தீட்டா என்ன வரும்? டேனுக்கு வர்ற வேல்யூவை தலைகீழ போட்டோம்னா காட்டு கிடைச்சிரும். அப்ப tan வந்து என்னது? ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. ஆப்போசிட் சைடு என்னது? 3. adjacent சைடு என்னது? 4. அப்ப 3/4 காட் தீட்டாவோட வேல்யூ, சாரி tan தீட்டாவோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? 3/4ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப எனக்கு காட்டு தான் வேணும். அப்ப 3/4 தலைகீழ போடணும். தலைகீழ போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4/3ன்னு கிடைக்கும். ஓகே, 4/3ன்னு கிடைக்கும். அப்ப இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3/4 இன்ட்டு cot ஸ்கொயர் A. எனக்கு cot A யோட வேல்யூ 4/3. ஸ்கொயர்னா 4/3 இன்ட்டு 4/3ன்னு போடுவேன். 4, 4 கேன்சல் ஆகிரும். 3, 3 கேன்சல் ஆகிரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்னது? 4/3. எக்ஸாம்ல 3/4ம் கொடுத்திருப்பாங்க. நம்ம பதட்டத்துல தப்பா சூஸ் பண்ணுவோம்ட்டு. சோ நம்ம கரெக்டா போய் 4/3 சூஸ் பண்ணிரணும். ஓகே, அடுத்த क्वेश्चन.
இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. a plus b plus ab divided by 100. இதுக்கு என்ன ஃபார்முலா? a plus b plus ab divided by 100. சிங்கிள் ஈக்குவலன் பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா ஷார்ட்கட் ஃபார்முலா சில புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. மேபி இப்போ வர புக்லலாம் அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பழைய ஆர்எஸ் அகர்வால்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட்டே இருக்காது. a plus b plus ab divided by 100 போட்டிருப்பாங்க. இல்லை x plus y plus xy divided by 100. ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி. ஓகே சூப்பர். செய்யது ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. வாசுதேவன் ஆப்ஷன் பி. இது சிம்பிளான கொஸ்டின். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். The price of oil is increased successively by 50%, 40%. What is the equivalent single percentage increase? எண்ணெயோட விலை 50, 40% அடுத்தடுத்து அதிகரிக்குது அப்படின்னா ஒற்றை சதவீத உயர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி சக்சசிவ் பெர்சன்டேஜ் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா a plus b plus ab divided by 100 ஃபார்முலால போட்டோம்னா ஜஸ்ட் 1 செகண்ட்ல ஆன்சர் வந்துரும். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் வேல்யூ, பிங்கிறது செகண்ட் வேல்யூ. 50 plus 40 plus 50 into 40 divided by 100. ஓகே ஆன்சர் என்ன கிடைக்கும்? 50, 40, 90. ஸோ இது இதுவும் கேன்சல் ஆகிரும். 5 4 20. அப்ப ஆன்சர் என்னது? 110%. சிம்பிள். இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. a plus b plus ab divided by 100. சில புக்ல x plus y plus xy divided by 100 போட்டிருப்பாங்க. எந்த மாறிலினாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே அப்போ 110%ங்கிறது ஆப்ஷன் பி. கிளியரா? அடுத்த கொஸ்டின். ஓகே இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. 24. ஓகே 24. முத்து 24 சொல்லியிருக்கீங்க. ஆகாஷ் 24 சொல்லியிருக்கீங்க. 24 தான் ஆன்சரா? எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா? 24 தான் ஆன்சரா? ஆப்ஷன் ஷோ பண்ணவா? 48. செய்யது 48 சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன்ல 24 இல்லை பாருங்க. அப்ப என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. சப்போஸ் நீங்க 24ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆன்சர், ஆப்ஷன் செக் பண்ணும்போது அது இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஏதாவது டபுள் பண்ண வேண்டிய இடத்துல அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்க ஆன்சரை ஆப்ஷன் பின்னு சூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். லாஸ்ட் மினிட்ல அந்த 1 செகண்ட் 2 செகண்ட்ல எக்ஸாம்ல சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 24ஓ டபுளோ ட்ரிபிளோ ஆன்சர் தப்பா வருதுன்னா அதோட மடங்கு இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு வந்துருங்க. டைம் இல்லைன்னா செக் பண்றதுக்கு டைம் இல்லை, லாஸ்ட் ஒரு 3 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னா சூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல 1 மார்க். ஓகே 48. சித்ரா மேம் 36 சொல்லியிருக்கீங்க. ஆன்சர் செக் பண்ணுங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Navya, Bhavya can paint a house in 40 days and 60 days respectively. If they work on alternate days, starting with Bhavya, in how many days can the duo complete painting that house? ஓகே 2 பேர் இருக்காங்க, நவ்யா பவ்யான்னு. அவங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 40 நாள் ஆகும், இன்னொருத்தங்களுக்கு 60 நாள் ஆகும். அப்போ வேலை வந்து பவ்யால இருந்து தொடங்குது. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இது நவ்யா, இது பவ்யா. இவகிட்ட கொடுத்தேன்னா 40 நாள்ல வெள்ளை அடிச்சு முடிச்சிருவா. இவகிட்ட கொடுத்தேன்னா 60 நாள்ல வெள்ளை அடிச்சு முடிச்சிருவா. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல டைம் அண்ட் ஒர்க் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிடலாம். ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 120 கிடைக்குமா? எல்சிஎம் ஷார்ட்கட் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். பெரிய நம்பர் எடுக்கணும். 40 வந்து 60 டிவைட் பண்ணாது.
அப்ப அதை டபுள் பண்ணணும். டபுள் பண்ணோம்னா 120. 120 இப்ப 40 டிவைட் பண்ணும், 60 டிவைட் பண்ணும். அப்ப இதுதான் எல்சிஎம்னு சொல்லிடலாம். இப்ப உட்கார்ந்து நம்ம 40 16 போட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா அதுலயும் நமக்கு எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் ஆகும். அதனால எல்சிஎம் ஓட ஷார்ட்கட் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை 120 மாத்தணும்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். பார்த்த உடனே தெரியலனா அந்த 40 எடுத்துட்டு வந்து கீழே போட்டு பாருங்க. கேன்சல் பண்ணா 3 வரும், அதை தூக்கி இங்க போட்டுருங்க. இதை மாத்தணும்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இந்த மிடில்ல இருக்கிறது உங்களுக்கு என்னது? மொத்த வேலை, டோட்டல் ஒர்க். இது வந்து என்ன அப்படின்னா திறன். ஓகே, நவ்யாவோட திறன் எவ்வளோனா ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணுவா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா 3ங்க அளவுக்கு பெயிண்ட் அடிப்பா அந்த மாதிரி. பவ்யா வந்து 2 கேக் பண்ணுவா. ஓகே, இப்போ வேலை யாருல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? பவ்யா கிட்ட இருந்து வேலை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப டே 1ல வந்து யார் வருவானா பவ்யா வந்து 2 கேக் பண்ணி வச்சுட்டு போயிருவா. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஓகே, பவ்யாவுடன் தொடங்கி மாற்று நாட்களில் வேலை செய்தால் இருவரும் இணைந்து அந்த வீட்டிற்கு வண்ணம் பூச எத்தனை நாட்கள் ஆகும்? அப்போ பவ்யா வர்றா ஃபர்ஸ்ட் நாள். மாற்று நாட்கள்னா ஆல்டர்னேட் டேஸ்ல வேலை பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் நவ்யா, சோ பவ்யாவா சாரி பவ்யா. இது எதுக்கு இந்த பவ்யா நவ்யாங்கிற நேமும் கொடுத்திருக்காங்கன்னா இதுவும் நம்ம எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு தான். கொஞ்சம் டிஃபரெண்டான நேமா இருந்தா கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த நேம் ஒரே இதுலயே வருது பாருங்க, ரைமிங்கா. அதனால அதை வச்சும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ பவ்யால இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நல்லா பார்க்கணும். ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஓகேவா, பவ்யால இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பவ்யா ஃபர்ஸ்ட் நாள் வருவா, 2 கேக் பண்ணிடுவா. ரெண்டாவது நாள் யார் வருவான்னா நவ்யா வருவா. அப்போ செகண்ட் டே நவ்யா வந்து சோ ஃபர்ஸ்ட் நாள் பவ்யா, ரெண்டாவது நாள் நவ்யா வரா. நவ்யா வந்து 3 கேக் பண்ணிடுவா. அப்ப 2 நாள். அப்ப 2 நாள்ல எனக்கு எத்தனை வேலை முடிஞ்சிருக்கு? ஃபர்ஸ்ட் நாள் பவ்யா வந்து 2 கேக் பண்ணிடுவா, ரெண்டாவது நாள் நவ்யா வந்து 3 கேக் பண்ணிடுவா. அப்ப 2 நாள்ல எனக்கு 5 கேக் பண்ணிடுவாங்க. 2 நாள்ல எனக்கு 5 கேக் பண்ணிடுவாங்க. இப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு 120 கேக் பண்ணணும். ஓகே, 120 தான் எனக்கு ஆன்சர் வரணும். இந்த பக்கம் டேஸ், இந்த பக்கம் ஒர்க். ஓகே, அப்ப இந்த 5 120 மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? எதால மல்டிப்ளை பண்ணா இது 120 மாறும்? 24 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான நம்பர். 5 × 24 120ங்கிறது ரொம்ப ஃபேமஸான நம்பர். அப்ப இதை 24ஆல மாத்துறேன் அப்படின்னா இந்த பக்கமும் நான் 24ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப எனக்கு என்ன வரும்? 48 டேஸ்ல எனக்கு 120 கேக் வந்து பண்ணிடுவாங்க. அப்ப அந்த வேலையை இவங்க ஆல்டர்னேட் டேஸ்ல பண்ணாங்க அப்படின்னா முடிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை நாள் ஆகும்னா 48 நாள் ஆகும். 48ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா இங்க 24ன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த 24ஐயே ஆன்சரா சொல்லியிருக்கீங்க. 2 நாளைக்கு 5 கேக் பண்றாங்க. ஓகேவா, அப்போ எனக்கு 48 நாள் எடுத்தாதான் 120 கேக் பண்ண முடியும். ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. நான் ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன், நீங்க ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இது ஈஸி தான். பழைய கார் வாங்கி அதை வந்து பழுது பார்க்கறதுக்கு இவ்வளவு செலவுன்னா கார் வாங்கினதையும் ஆட் பண்ணிக்கணும், காஸ்ட் பிரைஸ்ல காருக்கு செலவு பண்ணதையும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் கேட்டிருக்காங்க. ரேஷியோவா மாத்திட்டு பண்ணுங்க. ஆன்சர் வந்து 6.67% லாஸ், 5.67 லாஸ், 7.38 கெயின், 6.67 கெயின். ஆப்ஷன் டி வந்து 6.67 கெயின். கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க. ரேஷியோ மெத்தடா மாத்திக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின் தானே, ஏன் இவ்வளோ டைம் ஆக்குறீங்க? நான் சால்வ் பண்ணிடவா? ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ செய்யது ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க, சூப்பர்.
இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த கொஸ்டினை. கீதா மேம் ஆப்ஷன் ஏ, சிந்து ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சுஷ்மா வந்து ஒரு கார் வாங்குறாங்க. பர்ச்சேஸ் a கார், யூஸ்டு கார், ஏற்கனவே வச்சிருந்த ஒரு பழைய காரை வாங்குறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு அப்படின்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஓகே, அதை வந்து சரி பண்றதுக்கு, ரிப்பேர் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா 28,500 வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த காரை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட விக்கிறாங்க. she then sold it to her friend for 1,38,600. வாட் பர்சன்டேஜ் டிட் ஷி கெயின் ஆர் லாஸ்? ஓகேவா? சோ இப்போ இவளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அல்லது நஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கொஸ்டின் இதுல பாருங்க, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். இங்க வந்து லட்சம் 1,20,000 போட்டிருக்கு, இங்க 12 லட்சம் போட்டிருக்கு. ஆக்சுவலா கொஸ்டின் வந்து 1,20,000 தான். ஸோ ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. சப்போஸ் எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து கொடுத்துருவாங்க. யாருக்காவது இங்கிலீஷ் மீடியம்க்கோ தமிழ் மீடியம்க்கோ கொஸ்டின் தப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கு மார்க் வந்துடும். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்க பாருங்க 12 லட்சம் ரூபாய்க்கார 1,38,000 போட்டிருக்காங்க. அப்படி வரும்போது இவ்வளோ லாஸோ இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்க மாதிரி நமக்கு என்ன வராது, ஆன்சர் வராது. ஓகேவா? சோ இப்போ என்னன்னா அந்த கார் வாங்கினது எவ்வளவுனா 1,20,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதுக்கு செலவு பாத்தீங்கன்னா 28,500 வந்து செலவு பண்றாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்றாங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு சாமுக்கு வந்து விக்கிறாங்க. அப்படி விற்கும் போது அவங்களுக்கு லாபமா நஷ்டமா? அப்படி லாபம் கிடைச்சிருந்தா லாப சதவீதம் என்ன, நஷ்டமாயிருந்தா நஷ்ட சதவீதம் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, பழைய காரை அவங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா 1,20,000. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ்ன்னு படிச்சிருப்போமா, அப்போ 1,20,000 தான் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணிடுவாங்க. அது தப்பு. இப்ப கார் வாங்கினது யாரு? சுஷ்மா தான் கார் வாங்கியிருக்கா. காருக்கு பழுது பார்க்கிறதுக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு செலவு பண்றதும் யாரு? சுஷ்மா கையில இருந்தா போட்டிருப்பா. அப்ப அந்த காருக்காக அவ இன்வெஸ்ட் பண்ண மொத்த தொகை தான் அதோட காஸ்ட் பிரைஸ். அப்ப பழுது பார்க்கிறதுக்கு ஒரு 28,500. ஓகே, சோ அதை இங்க போட்டுடலாம். இப்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் என்ன வரும் உங்களுக்கு? 1,48,500 வரும். அப்படிதானே? சோ 20, இங்க 28,500 இருக்கு, 1,48,500 வரும். இதுதான் காஸ்ட் பிரைஸ். இப்ப எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறா? 1,38,600க்கு விக்கிறா. ஓகேவா? இது வந்து செல்லிங் பிரைஸ். இப்ப லாபம் நஷ்ட சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வச்சு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்னு சால்வ் பண்றோம் அப்படின்னா டைம் எடுக்கும். அந்த 0 எங்க போடன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ரேஷியோவா மாத்திட்டேன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். காஸ்ட் பிரைஸ் வந்து 1,48,500, செல்லிங் பிரைஸ் வந்து 1,38,600. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2 0 கட் பண்ணிக்கிறேன். இப்ப வேற ஏதாவது வாய்ப்பாடுல நான் கட் பண்ண முடியுமா? 11 டேபிள் ட்ரை பண்ணலாமா? 11 மேபி வர வாய்ப்பு இருக்கு. 11னா நான் எனக்கு என்ன வரும்? 1 11 11, மீதி 3 11 33, 5 11 55. சரி, 1485 11 டேபிள் கட் பண்ணோம் அப்படின்னா 1 11 11 வரும். 11 போச்சு அப்படின்னா மீதி 3 இருக்கும். ஸோ 3 11 33. ஸோ என்ன வாய்ப்பாடுல உங்களுக்கு கட் ஆயிடுச்சு? ஸோ 1485 டிவைடட் பை 11 டேபிள் வரலையா? ரேஷியோ வச்சு பண்ணீங்களா இல்லைன்னா நீங்க எப்படி பண்ணீங்க? ஸோ 135 கரெக்ட் தானே? 3 11 33, 5 11 55. ஸோ 11 டேபிள்ல கட் ஆகுது. நான் 165 யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்து இது 11 டேபிள்ல கட் ஆகுதான்னு பாருங்க. இதுவும் 6ல முடிஞ்சதுனால 6 11 66 வர வாய்ப்பு இருக்கு. 1 11 11, 2 11 22, 6 11 66. ஓகே, ஸோ வேற என்ன வாய்ப்பாடுல கட் பண்ணலாம்? 3ஆம் வாய்ப்பாடு 4 3 12, 5 3 15. ஸோ திருப்பி 4 3 12, 2 3 6. ஸோ திருப்பியும் 3ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணலாம். அப்போ டைரக்டாவே 9ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணிருக்கலாம். ஸோ 15 3 45, 14 3 42. ஸோ காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸோட ரேஷியோ கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ அந்த டேபிள் எல்லாமே நீங்க கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா அந்த ரேஷியோ கரெக்டா இது பண்ணிடலாம். ஓகே, அப்ப காஸ்ட் பிரைஸ் எத்தனை பார்ட்? நமக்கு 15 பார்ட். காஸ்ட் பிரைஸ் வந்து 15 பார்ட், செல்லிங் பிரைஸ் வந்து 14 பார்ட். ஓகே, அப்ப 15 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 14 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. லாபமா நஷ்டமா? நஷ்டம். நஷ்டம் எவ்வளவு? 1 ரூபாய். ஓகே, அப்ப நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பிரைஸை கீழே போடணும், பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்ட்டு 100 போடணும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3 5 15, 25 100. ஸோ 6 3 18, 6 3 18 போயிட்டே இருக்கும். அப்ப 6.67% லாஸ். ஓகேவா? ஏன்னா 15 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 14 ரூபாய்க்கு விற்கிறோம். அதை வச்சே நாம என்ன சொல்லிடலாம்? அது லாஸ்ன்னு சொல்லிடலாம். அதை வச்சே ஆப்ஷன் சியையும் டியையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஃபைனலா
ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே, நான் எதுக்காக ரேஷியோவா மாத்தினேன்னா இதை டிஃபரன்ஸ் எடுத்து ப்ராஃபிட்னு கொண்டு வந்து அந்த பெரிய நம்பர் 148500 கீழே போட்டு எனக்கு கேன்சல் பண்ண கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சின்ன நம்பரா மாத்துறதுக்கு இந்த இடத்துல நான் ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, கிளியரா? சோ இந்த மாதிரி எக்ஸாம்ல டைம் சேவ் பண்ணிக்கோங்க. ரேஷியோவா மாத்திட்டீங்கன்னா கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? 15 கொஸ்டின் 14 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க டெய்லி லைவ் அட்டென்ட் பண்ணீங்கனாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சிபிக்கும் எம்பிக்கும் ஒரு ரிலேஷன் சொல்லி கொடுத்தேன் ரேஷியோல. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு குயிக்கா சொல்லுங்க. பதினஞ்சு கொஸ்டின் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்பவே 1 மணி நேரம் ஆக போகுது. இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் 10 சால்வ் பண்ணணும். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட் முடிச்சாதான் நாம வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். இது ஈஸி தானே. சிபிக்கும் எம்பிக்கும் நான் ஒரு ரிலேஷன் சொல்லி கொடுத்தேன். நான் சொல்ற ஷார்ட்கட்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு வரீங்களா? லைவ் கிளாஸ்ல சொல்றது சிபி எம்பி ரிலேஷன் என்னது? 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். எம்பி வந்து என்னது? 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன். இதுல வச்சு நீங்க ஈஸியா காஸ்ட் பிரைஸ் என்ன பார்ட், மார்க் பிரைஸ் என்ன பார்ட்னு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க் அப் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து சயின்ஸ் கிளாஸ் போகும்போது நான் சயின்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். ஆப்ஷன் சி 36%. ஓகே, ஈஸி தானே. இந்த ஷார்ட்கட் டே 1ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். எல்லா ஷிஃப்ட்லயும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸ் இந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன். 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். சொல்ற ஷார்ட்கட் எல்லாத்தையும் சைட்ல நோட் பண்ணிட்டு வாங்க. கடைசி ஒரு டைம் டெய்லி ரிவிஷன் பண்ணுங்க. அந்தந்த கிளாஸ்ல என்னென்ன ஷார்ட்கட் படிச்சீங்கிறத ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். After selling an article at a discount of 25%, the profit percentage obtained is 2%. What is the markup percentage? மார்க்அப் பர்சன்டேஜ் எதுல இருந்து கண்டுபிடிப்போம்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து கண்டுபிடிப்போம். ஒரு பொருளை 25% தள்ளுபடியில வித்த பிறகும் பெறப்பட்ட லாப சதவீதம் 2%. அப்படின்னா குறித்த விலையின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்க்அப் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸுக்குள்ள ரிலேஷன் இதுதான். 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? இப்போ காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸ். இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறோம்? 25%. 100 மைனஸ் 25 எவ்வளவு? 75. அப்போ மார்க் பிரைஸ் என்னது? 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ்னா என்ன அர்த்தம்? லாஸ்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணுங்க, ப்ராஃபிட்னா 100 கூட பிளஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். இங்க ப்ராஃபிட் தான் 2%. அப்போ 100 பிளஸ் 2 வந்து என்னது? 102. அப்ப இதை ரேஷியோவா மாத்தணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எந்த வாய்ப்பாடுல கட் பண்ணலாம்? ஸோ ஏதாவது வழி இருக்கா கட் பண்றதுக்கு? 3ஆம் வாய்ப்பாடு 3 3 9 4 3 12. ஓகே, ஸோ கட் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுனாலும் பண்ணிருங்க. காஸ்ட் பிரைஸ் 75. ஸோ 2 3 6 5 3 15 3 3 9 4 3 12 25 ரூபா. அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ் வந்து 25, மார்க் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 34. அப்போ மார்க் அப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 34. எவ்வளவு மார்க் அப் பண்ணிருக்காங்க அப்படின்னா 9 பார்ட் எக்ஸ்ட்ரா மார்க் அப் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப 9 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 25. மார்க் அப் எவ்வளவு பண்ணிருக்காங்க? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 9 ரூபாய் எக்ஸ்ட்ரா மார்க் அப் பண்ணிருக்காங்க. எனக்கு மார்க் அப் பெர்சன்டேஜ் தான் வேணும். அப்ப காஸ்ட் பிரைஸ கீழே போட்டுடலாம், இன்டு 100 போட்டுடலாம். ஒரு 25 25 4 25 100. அப்ப மார்க் அப் பெர்சன்டேஜ் எவ்வளவு? 36%. 36%ங்கிறது ஆப்ஷன் சி. கிளியரா? அடுத்த கொஸ்டின். சோ அடுத்த கிளாஸ்ல இந்த ஃபார்முலாவை மறந்துட்டு இருக்காதீங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் காஸ்ட் பிரைஸுக்கும் மார்க் பிரைஸுக்கும் உள்ள ரிலேஷன். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க.
ஸோ லைவ் கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த லைவ் கிளாஸ் முடியும் போது ஒரு ஸ்பீடு கிடைக்கும். நிறைய கான்செப்ட் வந்து புரிஞ்சிருப்பீங்க. நீங்க ப்ராப்பரா ரெக்கார்டர் கிளாஸஸ முடிச்சு குடுக்குற லைவ் கிளாஸஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்து டெஸ்ட் கரெக்ட்டா எடுத்தீங்கனாலே போதும். கொஞ்சம் ஒரு 6 மாசம் உட்கார்ந்து நம்ம படிக்கணும். ஒரு சிலபஸ் முடிக்கணும். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் எடுக்கணும். அந்த டச் அப்லயே அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும் டச்லயே. இதுவும் ஈஸி தான். சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகுது ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும். ஸ்பீடா பண்ணுங்க. ஓகே, வாசுதேவன் 4412 சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நான் சால்வ் பண்ணிடவா? நான் சால்வ் பண்றேன். A train 1312 meter long is running at a speed of 54 meter per second. If it takes 106 seconds to cross a tunnel, then find the length of the tunnel. ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயினோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1312 மீட்டர். அதோட வேகம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 54 மீட்டர் பெர் செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சுரங்க பாதையை கடந்து போகுதாம். கடந்து போகிறதுக்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் வந்து 106 செகண்ட் அப்படின்னா அந்த சுரங்க பாதையோட நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து ஒரு சுரங்கப்பாதையோ ஒரு பிரிட்ஜையோ அது கடந்து போகுது அப்படின்னா அந்த சுரங்கப்பாதையை கம்ப்ளீட்டா அது கடக்கும். அப்படிதான் அந்த டனலை ஃபுல்லாவே அது கம்ப்ளீட்டா கடக்கும். அப்ப அந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாருன்னா ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த சுரங்கப்பாதையோட லென்த் பிளஸ் அந்த டனலோட லென்த். இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ இதுல நிறைய கான்செப்ட் உண்டு. இன்னொன்னு பார்த்திருப்போம். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாருன்னா இந்த ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணணும். அதுதான் டிஸ்டன்ஸ். இன்னொரு கான்செப்ட் பார்த்திருப்போம். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பர்சனை கடந்து போகுது அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாருன்னா இந்த ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த பர்சனை கடந்து போற இடத்துல இந்த ட்ரெயினோட லென்த்தை ஏன் டிஸ்டன்ஸுக்கு ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா பர்சன் வந்து அவ்வளோ நீளமான ட்ரெயின்ல ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு சீட்ல ஏதோ ஒரு ஓரமா ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாரு எங்கேயோ. ஓகேவா? அப்ப அவருக்குன்னு ஒரு லென்த் கிடையாது. அதனாலதான் ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினுக்குள்ள இருக்க ஒரு பர்சனை கடந்து போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல லென்த்துங்கும் போது இந்த ட்ரெயினோட லென்த் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. நீங்க ரெக்கார்டர் கிளாஸஸ கரெக்டா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்டுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கதைன்னா இது டனலை தான் கடந்து போகுது. அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்ப எல்லாருமே மீட்டர் செகண்ட் அதுல தான் இருக்காங்க. யூனிட் கன்வர்ஷன் தேவையில்ல. ஸ்பீடு வந்து 54. டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? ட்ரெயினோட லென்த் வந்து 1312 பிளஸ் டனலோட லென்த் அதை தான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை டைம் எவ்வளவு? 106. ஓகே, 106 போட்டுடலாம். இப்போ நாம ட்ரெயினோட லென்த் கண்டுபிடிக்கணும். இதை இங்க கொண்டு போயிருங்க. 106 இன்ட்டு 54 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 6 நாள் 24, 4 6 5 30, 5 4 2 7 5 5 7 2 4. ஓகே, 5 7 2 4 ஈக்குவல் டு 1312 பிளஸ் ட்ரெயினோட லென்த், சாரி டனலோட லென்த், டனலோட லென்த். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? இதுல இருந்து 1312 மைனஸ் பண்ணா 2 1 4 4. ஸோ 4 4 1 2. அப்ப அந்த டனலோட லென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4412. 4412ங்கிறது ஆப்ஷன் சி. கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண டே 1ல இந்த கான்செப்ட் பார்த்தோம். டே 1ல 1வது கொஸ்டின்ல இந்த கான்செப்ட் பார்த்தோம். நம்ம லைவ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்த கான்செப்ட். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. அன்னைக்கு லைவ் கிளாஸ பாருங்க. அது என்னென்ன புதுசா கத்துக்கிட்டீங்களோ என்னென்ன ஷார்ட்கட் பாக்குறீங்களோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே
கரெக்ட்டா அந்த மெமரியில ஏத்திக்கோங்க. இதுதான் இந்த ஷார்ட்கட், இப்படிதான் கான்செப்ட் வரும், இப்படிதான் நம்ம ஸ்பீடா பண்ணணுங்கிற மாரி பிராக்டிஸ் எல்லாம் கொண்டு வாங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஈஸி தானே? நீங்க இப்போ நம்ம மேத்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போதே பேரலலா சைடுல சயின்ஸோட 101 ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே படிங்க. 25 கொஸ்டின். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 25, 100 ஷிஃப்ட்டுக்கு 2500 கொஸ்டின் இருக்கும். 2525 கொஸ்டின் வரும் அக்யூரேட்டா பார்த்தோம் அப்படின்னா. அது எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா, அதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். அது மாதிரி ரீசனிங்கும் அதே மாதிரி படிங்க. 55. முத்து 55 சொல்லியிருக்கீங்க. ஓகே. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். P is at any point inside a rectangle. ஒரு ரெக்டாங்கிள் ஏபிசிடின்னு எடுத்துக்கோங்க. அதுல Pங்கிறது ஒரு பாயிண்ட். ஓகேவா? உள்பக்கமா இருக்கு. ஏபிசிடி உள்பக்கமா இங்க Pன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. PA equal to 85 சென்டிமீட்டர். PA equal to 85 சென்டிமீட்டர். PB equal to 65 சென்டிமீட்டர். PC equal to 5 சென்டிமீட்டர். PD என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. PD is equal to what? செவகம் ஏபிசிடியின் உள்ளே Pங்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல உள்ள இருக்கு. செவகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. PAங்கிறது 85 சென்டிமீட்டர். PB வந்து 65. PC வந்து 5 அப்படின்னா PDயோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? இந்த மாதிரி செவ்வகத்தோட மிட்ல ஒரு புள்ளி இருக்கு அப்படின்னா PA ஸ்கொயர் பிளஸ் PC ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர் பிளஸ் PD ஸ்கொயர் சொல்லி கொடுத்திருக்கேனா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் இந்த கான்செப்ட் பார்த்தோம். ஓகே. சோ அப்போ நம்ம PA ஸ்கொயர், PA ஸ்கொயர்னா என்ன வரும்? 85 ஸ்கொயர் பிளஸ் PC ஸ்கொயர். PC வந்து எவ்வளவு? 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 65 ஸ்கொயர். பிபி ஸ்கொயர் எவ்வளவு? 65 ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர் வந்து எவ்வளவு வரும்? பிடி ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு 85 ஓட ஸ்கொயர் தெரியணும். அப்படி தெரியலனா 2x2 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபடி மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்படி 1x1 மெத்தட்ல நம்ம வேதிக் மேக்ஸ்னு ரெக்கார்டட் கிளாஸஸ்ல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 1x1 மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன். 5 5 25, 40 40 80, 85, 8 8 64, 64 8 72, 72 55 பிளஸ் 25 ஈக்குவல் டு 65 ஸ்கொயர். 65 ஸ்கொயர் வந்து 4225. அப்படி தெரியலனா இதே மாதிரி 2x2 மல்டிப்ளிகேஷன்ல மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் பிடி ஸ்கொயர். இங்க 72 55 இருக்கு. இங்க 25 இருக்கு. சோ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 55 20 72 55 தானே? கரெக்டா தானே போட்டேன்? 5 5 25, 40 42. சாரி 25. ஆக்சுவலா 25க்கு நான் என்ன பண்ணிட்டேன்? 40 40 80, 82க்கு 85 நான் ஆட் பண்ணிட்டேன். சோ 72 25. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 72 50 ஈக்குவல் டு 4225 இருக்கா? இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணி 72 50ன்னு கொண்டு வந்துட்டேன். இந்த 4225 இங்க கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தீங்கன்னா 4225 ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர்ன்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 5 4ல 2 போனா 2, 0 3. அப்ப பிடி ஸ்கொயர் வந்து எவ்வளவு? 30 25. அப்ப பிடியோட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 30 25. இதுக்கு ரூட் எடுக்கிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருக்கேன் வேதிக் மேக்ஸ்ல. 5ல முடிஞ்சிருந்தா என்ன வரும்? 5. அப்படிதானே? 5ல முடிஞ்சாலே ரூட்டை விட்டு வெளியே வரும்போது 5 ஸ்கொயர் 25. 5ல தான் முடியும். அப்ப 5 தான் வரும். அடுத்து இங்க 30 இருக்கு. அப்போ 5 5 25. 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. 6 ஸ்கொயரோட வேல்யூ போட்டீங்கன்னா 36. ஓகேவா? அப்ப இதுல எந்த வேல்யூ போடணும்? இங்க 30 தான் இருக்கு. அப்போ 6 ஸ்கொயரை 6 போட முடியாது. அப்ப எந்த வேல்யூ வரும்? 5 வரும். அப்ப 55 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. 55ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே. கிளியரா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் இதோட லைவ் கிளாஸ்ல 3வது டைம் வருது. 3rd டைம் வருது. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. டெய்லி லைவ் ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்னா ஈஸி. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க.
இன்னும் ஆன்சர் பண்ணலையா? கொஞ்சம் ஸ்பீடா. இதோட 3வது டைம் டிஸ்கஸ் பண்றோம் நாம. லைவ்லயே 3வது டைம் வருது இதே கொஸ்டின். டிவியோட ரேஷியோ 2 பார்ட், வாஷிங் மெஷின் 1 பார்ட் எடுத்துக்கோங்க. எத்தனை வாஷிங் மெஷின் வாங்குறோம்? 4 வாஷிங் மெஷின், 2 டிவி. சோ அப்ப ரேஷியோ எப்படி மாறும்? 4:4ன்னு வரும். அதை 1:1ன்னு வச்சுக்கலாம். இது டிவி 13% டிக்ரீஸ் ஆகுது, -13. வாஷிங் மிஷின் 33, அப்ப +33. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 33 - 13 20. 20 டிவைடட் பை 2 10%. அவ்வளவுதானே? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பார்த்தே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ, பி, சி. இதுல ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நம்ம 25 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இன்னும் 7 கொஸ்டின் இருக்கு. அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். the cost இருந்துச்சுன்னு அதை வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கனெக்ஷன் கட் ஆகிருச்சு. இப்போ கிளியரா இருக்கா ஸ்கிரீனு? ஸோ எவ்வளோ நேரம் ஸ்கிரீன் உங்களுக்கு இன்விசிபிளா இருந்துச்சு? ஸ்கிரீன் தெரியல? ஒண்ணுமே கேட்கலையா? இப்ப கேக்குதா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா இப்போ?
18th கொஸ்டின் நீங்க நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா? நான் 18th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்பவே கனெக்ஷன் கட் ஆகிருச்சா? ஏன்னா நான் சால்வ் பண்றது வேற ஸ்கிரீன்ல, உங்க கூட சேட் பண்றது வேற ஸ்கிரீன்ல. லாஸ்ட் கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கேட்கலையா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா 18th கொஸ்டின்? ஓகே, 18 கொஸ்டின் நான் அகைன் இது பண்றேன். ஸோ நான் கவனிக்கல, சேட் ஸ்கிரீன் வந்தாதான் கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து 18th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது ஏற்கனவே நாம 3 டைம்ஸ் பார்த்த கொஸ்டின் தான். என்ன சொல்லியிருக்காங்க மேல இருந்து பார்த்துருவோம். காஸ்ட் ஆஃப் வாஷிங் மிஷின் இஸ் 50% less than the cost of TV. Cost of the washing machine increases by 33% and that of TV decreases by 13%. What is the percentage change in the total cost of 4 washing machine and 2 TVs? ஒரு சலவை இயந்திரத்தோட விலை தொலைக்காட்சி விலையை விட 50% குறைவு. அப்போ நாம இதை 1/2 போட்டுக்கலாம். இங்க டிவி, இங்க வாஷிங் மிஷின். அப்போ வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா டிவியை விட 50% கம்மி. அப்ப கீழே இருக்கிறத நாம டிவின்னு போட்டுக்கலாம். 50% 1/2 ஃபிராக்ஷன்ல எழுதலாம். அப்ப கீழே இருக்கிறது டிவி, அது 2 பார்ட். அப்போ வாஷிங் மிஷின் வந்து 1 பார்ட் கம்மி. அப்ப 2 - 1 உங்களுக்கு என்ன வரும்? 1 ரூபாய். டிவி 2 ரூபாய்னா வாஷிங் மிஷின் 1 ரூபாய். இப்ப நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா சலவை இயந்திர வாஷிங் மிஷினோட விலையை 33% அதிகரிக்காங்க, டிவியோட விலையை 13% குறைக்காங்க. நாம என்ன பண்றோம் அப்படின்னா 4 வாஷிங் மிஷினும் 2 டிவியும் வாங்குறோம். ஓகேவா? அப்போ இது ஒரு டிவியோடது. அப்போ 4 வாஷிங் மிஷின் வந்து 4 டிவி வந்து 4 வாஷிங் மிஷின் வாங்குறோம். ஓகே, 4 வாஷிங் மிஷின் அப்படின்னா இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 டிவி வாங்குறோம், அப்போ இதை 2ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ இந்த டிவி வாஷிங் மிஷினுக்குள்ள ரேஷியோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிவி வாஷிங் மிஷினோட ரேஷியோ வந்து 4:4 இருக்குமா? 4:4 இருக்கும். ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணும்போது டிவி வாஷிங் மிஷினோடது பாத்தீங்கன்னா 1:1 அப்படின்னு வந்துரும். ஓகே, இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நாம என்ன பண்றோம்? விலையை வந்து என்ன பண்றாங்க? சலவை இயந்திரம் வந்து 33% அதிகமாகுது, வாஷிங் மிஷின் வந்து 33% அதிகமாகுது, டிவி வந்து 13% கம்மியாகுது. இது வந்து 13% கம்மியாகுது. அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட் படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு நமக்கு 1:1 ரேஷியோ தான் இருக்கு. அப்ப இதுல எவ்வளவு வரும்? 13 பார்ட், 13%. இது எவ்வளவு வரும்? 33%. ஓகே, அப்போ ஓவரால்ல என்ன மாற்றம் வருது? 20%. ஓகே, 20 வருதா? அப்ப 20% டிவைடட் பை எவ்வளவு? இது டிவி 1 பார்ட், வாஷிங் மிஷின் 1 பார்ட், டோட்டலா 2. அப்போ ஓவராலா எவ்வளவு வரும்? 20 டிவைடட் பை 2, 10%. அப்ப 10% பாசிட்டிவா வந்திருக்கா, நெகட்டிவா வந்திருக்கா? பாசிட்டிவா வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிரலாம்? இந்த ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிரலாம். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 10% உயர்வுன்னு சொல்லிடலாம். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இன்னொரு 15 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா இன்னொரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஒரு ஷிஃப்டோட கொஸ்டினையும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 1.5 மணி நேரம் கிளாஸ்ல இருக்க. ஓகே, இதுல என்ன சொல்லியிருந்தாங்க நமக்கு? டிவி வந்து பாருங்க, நம்ம 2:1 ரேஷியோ கொண்டு வந்திருக்கோமா? வாஷிங் மிஷின் 4 வாங்குறோம். ஒரு வாஷிங் மிஷினோட ரேட்டு 1 ரூபாய். அப்ப 4 இதோடது எவ்வளவு வரும்? 1 × 4 4ன்னு வரும். ஒரு டிவியோட விலை 2 ரூபாய். நம்ம வாங்குறது 2 டிவி. அப்ப 2 × 2 4 வரும். அப்ப ரேஷியோல கட் பண்ணும்போது 1:1 ரேஷியோ வந்துடும். ஓகே, இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணுங்க. இன்னொரு 15 மினிட்ஸ்ல கிளாஸை முடிச்சிடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 2 மெத்தட் இருக்கு. நான் 2 மெத்தடும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். சேவிங்ஸ் வந்து சேம்னு சொல்லியிருக்காங்களா? ஈச் ஆஃப் தம் சேவ்ஸ் 72,000 எவ்ரி மந்த். ஓகே, இந்த கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்து ஈஸியான கொஸ்டின் வரும்போது நீங்க சால்வ் பண்ணுங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை monthly income of 2 friends, Kiran and Makesh, are in the ratio 5:8. Each of them saves 72,000 per month. If the ratio of their monthly expenditure 2:4, find the monthly income of Kiran. Kiran, Makesh ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களோட வருமானம் பாத்தீங்கன்னா கிரண், மகேஷ் அவங்களோட வருமானம் வந்து 5:8ங்கிற ரேஷியோல இருக்கு. ஒவ்வொருத்தரும் மாசம் 72,000 ரூபாய் வந்து சேவ் பண்றாங்க.
அப்ப இங்க சேவிங்ஸ் வந்து என்னவா இருக்கு? சேமா இருக்கு. அவர்களின் மாதாந்திர செலவுகளின் விகிதம் வந்து 2:4 அப்படின்னா கிரணோட மாத வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப இன்கம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? 5:8 இருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்லியிருக்காங்க? 2:4 சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2:4 சொல்லியிருக்காங்க. சேவிங்ஸ் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 72,000. அப்போ கிரணோட இன்கம் வந்து 5 ரூபாய், 5 பார்ட். அவனோட செலவு வந்து 2 பார்ட். அப்ப அதுல இருந்து மைனஸ் பண்ணா எதுக்கு ஈக்குவல்? 72,000 சேவிங்க்கு ஈக்குவல். இப்போ முகேஷ் தானே, சோ மகேஷோட இன்கம் வந்து 8, அவனோட எக்ஸ்பெண்டிச்சர் 4 பார்ட். டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா எவ்வளவு ரூபாய் வருது? 72,000 ரூபாய். கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க செலவு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ். சேவிங்ஸ் எவ்வளவு? 72,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. ஓகே, ரெண்டு விதமா நாம வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். சேவிங்ஸ் வந்து ஈக்குவல், ரெண்டு பேரோட சேவிங்ஸுமே ஈக்குவல்னு சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் மெத்தட்ல பாத்துரலாம். ஓகே, சோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா சோ என்ன பண்ணணும் அப்படின்னா சோ இதுக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. ஓகே, சோ ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 பார்ட் என்னன்னு கிடைச்சிரும். சோ இந்த இதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சோ புக்ல வந்து எக்ஸ வச்சு ரொம்ப டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து சேவிங்ஸ் ஈக்குவல் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி நீங்க சேவிங்ஸ் ஈக்குவல்னு கொடுத்திருந்தாலே இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க, இந்த ஆரோ மெத்தட. ஓகே, இதை வந்து இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 5 4 20, 20 மைனஸ் 16 4ன்னு கிடைக்கும். ஓகே, எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் எடுங்க. என்ன ஒரு 1, நான் வந்து 72,000 போட்டா எனக்கு 0 இருக்கிறது கன்ஃபியூஸ் ஆகும்னு கேன் போட்டுக்கிறேன். ஓகேவா, 1000 கேன் போட்டுக்கிறேன். அப்போ 144k மைனஸ் 72 இன்ட்டு 4, 4 2 8, 7 4 28, 288 கேன் வருமா? சோ 288k. இல்லனா ஓகே இப்படி பண்ணுங்க, இல்லனா ரெண்டுலயுமே ரெண்ட பொதுவா எடுத்தும் பண்ணலாம். சரி, இதை மல்டிப்ளை மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணா இந்த மாதிரி கிடைக்கும். அப்ப 4 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எனக்கு 144, இங்க 288 இருக்கு. ஓகே, 144 288. பெருசுல இருந்து இதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். டிஃபரன்ஸ் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். இதை மைனஸ்ல போட்டுறாதீங்க, அமௌண்ட் எப்பவுமே மைனஸ்ல வராது. ஓகே, 288 மைனஸ் 144, சோ 144k இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 36k கிடைக்கும். 1 பார்ட் வந்து என்னது? 36k. அவ்வளவுதான், சிம்பிள். சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இந்த ஆரோ மெத்தட்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டு ரெண்டு பேரோட இன்கம்குள்ள ரேஷியோவும் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள ரேஷியோவும் கொடுத்துட்டு சேவிங்ஸ் ஈக்குவல்னு சொன்னாங்கன்னா சோ இந்த மாதிரி பண்ணுங்க. புக்ல எக்ஸ வச்சு பண்ணிருப்பாங்க. சேவிங்ஸை காமனா வச்சு அதை எக்ஸ வச்சு சால்வ் பண்ணிருப்பாங்க. அது கஷ்டமா இருக்கும். சோ நல்லா பாத்துக்கோங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஆரோ வந்து புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டையும் எடுத்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் எடுங்க. அப்போ 1 பார்ட் கிடைச்சிரும். இப்போ நமக்கு கிரணோட மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிரணோட மாத வருமானம் எவ்வளவு? 5 பார்ட். 1 பார்ட் 36k, 5 பார்ட் என்ன வரும்? 36 இன்ட்டு 5 180k. ஓகே, 1,80,000. கேனா 1000 தெரியும், அப்படிதானே? அப்போ 1,80,000 ஆப்ஷன் பி. இந்த 1 பார்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டாலும் சொல்லிடலாம். கிரணோட மாத வருமானம் என்ன. அதே மாதிரி மகேஷோட மாத வருமானம் என்னன்னா 8 பார்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப 36 இன்ட்டு 8ன்னு போட்டுடலாம். அதே இது எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு கேட்டாலும் அந்த 1 பார்ட்டை வச்சு நாம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா இந்த இன்கம் என்னங்கிறத நாம வந்து சொல்லிடலாம். ஓகே, கிளியரா? சோ இந்த மெத்தட் கிளியரா உங்களுக்கு? இதே மாதிரி கொஸ்டின் நிறைய டைம் வரும் எக்ஸாம்ல. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, கிளியரா? இதுல இன்னொரு மெத்தடும் இருக்கு, இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்கு. அந்த ஷார்ட்கட்டும் நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு ஷார்ட்கட் என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு மெத்தட், அனதர் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் என்ன சொல்லியிருந்தாங்க? 5:8 சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2:4 சொல்லியிருந்தாங்க. இப்ப இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 3. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 3. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 2. ஓகே, அப்போ இது ரெண்டுக்கும் நாம எல்சி, இங்க உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 3 வருது இல்லையா, அந்த 3 வச்சு இந்த ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வச்சு இந்த 2 வச்சு இந்த ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணுங்க. இதுக்குள்ள டிஃபரன்ஸை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு 5 2 10,
8 2 16 கிடைக்கும். இது வந்து என்னது இன்கம். அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கிடைக்கும்னா 3 2 6 4 3 12 கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் என்னது சேவிங்ஸ். ஓகே, அப்ப இன்கம் 10 ரூபாய், எக்ஸ்பெண்டிச்சர் 6 ரூபாய். அப்ப 10 மைனஸ் 6 என்னது 4 பார்ட் கிடைக்கும். இங்க என்ன கிடைக்கும்? அதேதான் 4 பார்ட் தான் கிடைக்கும். ஏன்னா ரெண்டு பேரோட சேவிங்ஸுமே உங்களுக்கு என்னது ஈக்குவல். ஓகே, ரெண்டோரோட சேவிங்ஸ் எவ்வளவு? 72,000. அப்ப 4 பார்ட் 72,000 அப்படின்னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. 1 பார்ட் என்ன கிடைக்குங்க? 18,000 18K கிடைக்கும். அப்படிதானே? சோ 18K ரைட்டா? இப்ப யாரோடது வேணும்? யாரோடது வேணும்? முகேஷ், அவன் பேர் என்ன? கிரணோட இன்கம் கேட்டிருக்காங்க. இது கிரண், இது மகேஷ். கிரணோட இன்கம் எவ்வளவு? 10 பார்ட். அப்போ 1 பார்ட் 18,000 10 பார்ட் 1,80,000. இது இன்னொரு மெத்தட். நிறைய ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. நீங்க நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண பண்ண அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிடும். நீங்க இந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் அந்த ஆரோ மெத்தட் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா? ஆரோ மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்னா ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கணும். அந்த டிஃபரன்ஸ் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுக்கும் வர டிஃபரன்ஸ் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரோட நியூ ரேஷியோ வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியா இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் வச்சு ஈக்குவேட் பண்ணி என்ன ஆன்சர்ங்கிறத கொண்டு வந்துடலாம். ஓகே, ரெண்டு மெத்தடும் ஓகேவா? ஓகே தானே? ரெண்டுல நீங்க எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் முடிச்சிருவோமா கிளாஸா? இன்னும் 5 கொஸ்டின் இருக்கு. 1.5 மணி நேரமா லைவ்ல இருக்கீங்க. ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நாள் ஃபுல்லா நாள் உட்காந்து டீச் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா? இன்னும் 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவோமா? இல்லை நாளைக்கு இதை ஹோம்ஒர்க்கா எடுத்துட்டு வந்து செஞ்சுட்டு வரீங்களா? ஸோ இது ஓகேவா? இல்லை நாளைக்கு சால்வ் பண்ணுவோமா? ஆனால் சில இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்க தான் செய்யணும். பார்க்கலாமா? கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணிடுவோமா? ஓகே, குயிக்கா ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. என்னென்ன ஷார்ட்கட்லாம் சொல்றேனோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே மெமரியில ஏத்திக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணுங்க. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். அப்போ 5 கொஸ்டின் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீடா. டுமாரோவா? ஓகே, 5 கொஸ்டின் தான், கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. சீக்கிரம் முடிச்சிருவோம். ஓகே, அப்ப இந்த 5 கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிரட்டா? நீங்க சால்வ் பண்ண வேண்டாம், கண்டினியூஸா நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். A and B working together can do a piece of work in 6 days. B alone can do the same work in 9 days. How long will A alone take to do double the work? A B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்கறான் அப்படின்னா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பான் அப்படின்னா 6 நாள்ல வேலையை முடிக்க முடியும். B மட்டும் தனியா பார்த்தான் அப்படின்னா 9 நாள்ல வேலையை முடிக்க முடியும். அப்ப A மட்டும் தனியா வேலை பார்த்தான்னா 2 மடங்கு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 18 வந்து எல்சிஎம்மா இருக்கும். அப்படிதானே? 9 6ஆல டிவைட் ஆகாது. 9 டபுள் பண்ணணும். அப்ப இதை 18ஆ மாத்தணும்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 18ஆ மாத்தணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது டோட்டல் ஒர்க். இது A பிளஸ் B யோட திறன் எஃபிசியன்சி. இது B யோட திறன். ஓகே, இப்போ 2 மடங்கு வேலையை முடிக்கணும். அப்போ 2 மடங்கு வேலை. ஏற்கனவே 1 மடங்கு வேலைனா எவ்வளவு? 18 கேக் பண்ணணும். 2 மடங்கு வேலைனா எத்தனை கேக் பண்ணணும்? 18 × 2 36 கேக் பண்ணணும். யாரு பண்ணணும்? A மட்டும் தனியா பார்க்கணும் அந்த 2 மடங்கு வேலையை. A பிளஸ் B வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க. B வந்து ஒரு நாளைக்கு 2 கேக் பண்றான். அப்ப A யோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 1 கேக் தான் பண்ணுவான். A யோட டார்கெட் என்ன? மொத்தம் 36 கேக் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 கேக்னா 36 கேக் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 36 டேஸ் வந்து ஆகும். 36ங்கிறது ஆப்ஷன் A. கிளியரா? அடுத்த கொஸ்டின். இது ஈஸி தான். நேத்து கூட பார்த்தோம் ஃபார்முலா. ரூட் ஆஃப் S × S மைனஸ் A S மைனஸ் B S மைனஸ் C. அதுதான் என்னது? முக்கோணத்தோட பரப்பளவு. A triangle has sides 7, 9, 12 cm. Find its area. ஒரு முக்கோணத்தோட பக்கங்களோட நீளங்கள் 7, 9 மற்றும் 12. அதோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பரப்பளவு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் S × S மைனஸ் A S மைனஸ் B S மைனஸ் C. ஓகேவா? S ஈக்குவல் டு நமக்கு என்னது? பெரிமீட்டர் டிவைடட் பை 2. அதாவது A பிளஸ் B பிளஸ் C டிவைடட் பை 2. ஒரு முக்கோணம் இருக்கு அப்படின்னா அந்த முக்கோணத்தோட பக்கங்கள் A B Cன்னு சொல்லிடலாம். அதோட சுற்றளவு என்னது? A பிளஸ் B பிளஸ் C. அப்ப சுற்றளவுல பாதி எடுத்தோம்னா தான் இந்த S. அப்ப A யோட வேல்யூ எவ்வளவு? 7. ஓகேவா? அப்ப 7 பிளஸ் 9 பிளஸ் 12. 12 9 21. 21 7 28. 28 டிவைடட் பை 2. நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 14ன்னு கிடைக்கும். அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஏரியா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் S ஓட வேல்யூ 14. S மைனஸ் A 14 மைனஸ் 7
7. ஓகே, அதுக்கப்புறம் 14 மைனஸ் 9 5, 14 மைனஸ் 12 எத்தனை வரும்? 2. ஓகே, அப்போ 14 இன்ட்டு 7 இன்ட்டு 5 இன்ட்டு 2 எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. அதை நான் எழுதாம அப்படியே மைனஸ் பண்ணி போட்டிருக்கேன். அப்ப இப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும்? இங்க 14 இருக்கு, இங்க 7 2s are 14 வந்துரும். அப்ப 2 14 இருக்குமா? 2 14க்கு ரூட்டை விட்டு ஒரு 14 வெளியில எடுத்துருவேன். அப்ப உள்ள ஒரு ரூட் 5 இருக்கும். அப்போ 14√5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னது? அந்த முக்கோணத்தோட பரப்பளவு, ஏரியா. 14√5ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்ப இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? போன கொஸ்டின் வரைக்கும் நோ ஆடியோவா? வாய்ஸ் கேட்கலையா? நான் பேசுறது கேக்குதா? சங்கீதா மேம் நோ ஆடியோ போட்டிருக்கீங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஏன்னா வாய்ஸ் கிளியரா இல்ல, ஸ்கிரீன் விசிபிளா இல்லைன்னா நான் டீச் பண்ணி வேஸ்ட், யாருக்குமே ஷோ ஆகலனா. am I audible? audible, okay, thank you. ஓகே, 22nd கொஸ்டின் பாருங்க. 5.4 0.1 0.1 0.1. ஓகேவா? அப்போ இதை வந்து நாம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இங்க நல்லா பாருங்க, இங்க 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. இங்க எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 2 4. இங்க பாருங்க, இங்க வந்து எத்தனை டிஜிட் வருது? இங்க 2 இங்க 2 இங்க 2. இங்க டோட்டலா 1 2 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. இங்க 6 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. கீழே அதே மாதிரி பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? முதல்ல ஒரு 3 டிஜிட், அதுக்கப்புறம் 2 4 6 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ மேல நியூமரேட்டர்லயும் இங்க ஒரு 3 டிஜிட் 6 டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்கு. அப்ப இங்கேயும் 3 டிஜிட் 6 டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்கு. அப்ப புள்ளி புள்ளி கேன்சல் பண்ணி விட்டுறலாமா? நம்ம என்ன பண்ணுவோம்? மேல 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, கீழே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? மேலையும் அதே டிஜிட் தான் தள்ளி புள்ளி இருக்கு, கீழையும் அதே டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்கு. அப்போ புள்ளி புள்ளி கேன்சல் பண்ணி விட்டுறலாம். அப்ப எல்லாமே ஹோல் நம்பரா மாறிடும். அப்படிதானே? அப்ப வெளியில இருக்கக்கூடிய 5.4 அப்படி இருக்கும். 5.4. ஓகே, வெளியே இருக்க 5.4 அப்படி இருக்கும். 5.4 அப்படி வச்சுக்கோங்க. இது புள்ளி எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டாச்சு. மேலையும் கீழையும் ஒரே அளவு தான் புள்ளி தள்ளி இருக்கு. அப்ப இங்க 1 இருக்கும். ஹோல் நம்பரா தான் எடுக்கணும். நான் எழுதி காட்டல. மேலையும் கீழையும் அந்த 0 இத்தனை தள்ளி புள்ளி இருக்குன்னு சொல்லிட்டே கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்ப என்ன வரும்? 1³ பிளஸ் இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. சோ 3 வந்து எத்தனை 3 இருக்கு? 3 வந்து 3 3 இருக்கு. அப்ப 3³ போட்டுடலாம். டிவைடட் பை 3 இருக்கு. 3³ பிளஸ் இங்க 3 9 இருக்கு. சோ 9 9 9 இருக்கு. அப்ப 9³ போட்டுடலாம். ஓகே, புள்ளி எப்படி கேன்சல் பண்ணேங்கிறது புரியுதா? 5.4க்கு நான் கேன்சல் பண்ணல. மேல நியூமரேட்டர்லயும் எனக்கு கரெக்டா இங்க 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இங்க 6 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். அதே மாதிரி டினாமினேட்டர்லயும் இங்க 3 6 இருக்கிறதுனால புள்ளி புள்ளியா அப்படியே மைண்ட்லயே கேன்சல் பண்ணி விட்டேன். ஓகே, அப்ப எனக்கு 5.4 ஈக்குவல் டு என்ன வரும்? 1 1 பிளஸ் 27 27 1 28. அடுத்து இங்க 27 27 பிளஸ் 729. 9³ வேல்யூ எவ்வளவு? 729. 9 7 16 4 1 5. சோ 756 இருக்கும். ஓகே, 756. கட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? 28 வச்சு 5.4 28னா 28 இன்ட்டு 3 2. சோ 2 தடவை கட் ஆகுமா? என்ன வாய்ப்பாடுல கட் பண்ணலாம்? 4 வாய்ப்பாடு 18 4 72, 7 4 28, 18 4 72, 9 4 36. திருப்பி 7 வாய்ப்பாடு 1 7 7, 2 7 14, 7 7 39. அப்போ 49. 5.4 டிவைடட் பை 27. ஓகே, அப்போ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.2 ஆன்சர் கிடைக்கும். ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, 54 ஆகிரும். ஸோ 0.2 தான் இதுக்கான ஆன்சர். 0.2ங்கிறது ஆப்ஷன் சி. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட் புள்ளி வந்துருச்சே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. எக்ஸாம்ல நியூமரேட்டர்ல எத்தனை புள்ளி வச்சிருக்காங்க, டினாமினேட்டர்ல எத்தனை புள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. பார்த்துட்டு புள்ளி புள்ளியை கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. பெரும்பாலும் அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? மார்க்டு பிரைஸ் ஆஃப் எ வார்ட்ரோப் 8640 which is 35% above the cost price. It is sold a discount of 20% on the mark price. Find the profit percentage ன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? மார்க் பிரைஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க? நமக்கு 8640ன்னு சொல்லிருக்காங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்? காஸ்ட் பிரைஸ் 100 rupees எடுத்துக்கிறேன். அலமாரியோட குறித்த விலை 8640. அடக்க விலையிலிருந்து இது 35% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. என்னோட உண்மையான விலை 100 ரூபாய் அப்படின்னா குறித்த விலை எவ்வளவு? அதுல இருந்து 35% அதிகம். அப்ப 100 பிளஸ் 35
எவ்வளவு வரும்? மார்க் பிரைஸ் வந்து 135. இப்ப நான் அந்த குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடி கொடுக்கிறேன். ஓகே, அப்ப இதுல இருந்து நான் 20% தள்ளுபடி கொடுத்தேன்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்பேன்? 135 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 20% தள்ளுபடி. அப்ப 20% பிராக்ஷன்ல 1/5 எழுதலாம். அப்ப 2 5 10, 7 5 35. அப்ப 27 ரூபாய் கம்மியா கொடுக்கும். அப்ப 135 மைனஸ் 27. ஆன்சர் என்ன வரும்? 15ல 7 போச்சுன்னா 8, 108 கிடைக்கும். அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 108. அப்ப 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை நான் 108 ரூபாய்க்கு விக்கிறேன். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 108 ரூபாய்க்கு வித்தேன் அப்படின்னா லாபமா நஷ்டமா? லாபம். லாபம் எவ்வளவு? 8 ரூபாய். அப்ப 8 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸை கீழே போடுங்க. பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100 போட்டோம்னா 100 கேன்சல் ஆகிரும். எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8% கிடைக்கும். சிம்பிளா முடிச்சிட்டோமா? எக்ஸாம்ல நிறைய பேர் இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் உட்கார்ந்து கால்குலேட் பண்ணி ரொம்ப டிடிஎஸ் கொஸ்டினை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா மாத்திட்டு இருப்பாங்க. சோ அப்படி பண்ண வேண்டாம். ஓகேவா? சிம்பிளா 100 அசியூம் பண்ணிக்கிறோம். மார்க் பிரைஸ் என்ன, அதுல இருந்து செல்லிங் பிரைஸ் என்ன, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன, ஜஸ்ட் 2 செகண்ட்ல முடிச்சு விட்டுறலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஓகே, இந்த 24 25 ஹோம்வொர்க் கொஸ்டினா எடுத்துக்கிறீங்களா? 24 25 ஹோம்வொர்க் கொஸ்டினா எடுத்துக்கிறீங்களா இல்ல நான் சால்வ் பண்ணிரவா? ஓகே, ஏன்னா ஒரு 1 ஹவருக்கு மேல எந்த ஸ்டூடெண்டாலையும் ரொம்ப இருக்க முடியாது கிளாஸ்ல. சோ 2 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிருவோமா? ஹோம்வொர்க் கொஸ்டினா நீங்க தான் சொல்லணும். சால்வ் பண்ணிரவா? ஓகே, நான் சால்வ் பண்றேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப டைம் லைவ் கொஸ்டின்னா அடுத்த நாள் நிறைய ஸ்டூடெண்ட் வர மாட்டீங்க. ஓகே, சால்வ் பண்ணிடுறேன். ஸோ லைவுக்கு வர்றது உங்களுக்கு தான் நல்லது. Chetan travels from city A to B. If Chetan drives his car 3/5 of his normal speed, then he reaches city B 52 minutes late. Find the time that Chetan would have taken to travel from city A to B if he drove at his normal speed. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேத்தன் ஒருத்தர் இருக்கான். அவன் நகரம் ஏல இருந்து பிக்கு பயணம் பண்றான். தன்னோட காரை சாதாரண வேகத்தில் 3/5 பங்கு வந்து ஓட்டுறான். ஓகேவா? சாதாரண வேகத்துல 3/5 பங்கு. இப்ப ஸ்பீட் வச்சுக்கோங்க. இனிஷியலா இது ஃபைனல் ஸ்பீடு. ஓகேவா? இனிஷியலா 5 கிலோமீட்டர் வேகத்துல போறான். 5 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறான் அப்படின்னா ஃபைனலா அவன் எப்படி போறான் அப்படின்னா 3 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறான். ஓகேவா? அதுதான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? 3/5னா என்ன அர்த்தம்னா, இனிஷியலா 5 அப்படின்னு போறான்னா ஃபைனலா அவன் போறது 3ன்னு அர்த்தம். ஓகே, சோ 3. அவர் அந்த மாதிரி ஓட்டுறான் அப்படின்னா 52 நிமிடங்கள் தாமதமாக நகரம் பிக்கு சென்றடைவார். ஏல இருந்து பிக்கு தான் போறான். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஏல இருந்து பிக்கு போனாலும் சரி, பில இருந்து ஏக்கு வந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் சேம் தான். அப்ப டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்ப டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா ஸ்பீடும் டைமும் என்னவா இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ஸ்பீடோட ரேஷியோ 5:3 அப்படின்னா டைமோட ரேஷியோ என்ன இருக்கும்? 3:5 அப்படின்னு எனக்கு ரேஷியோவா கிடைக்கும். டைமோட ரேஷியோ என்ன கிடைக்கும்? 3:5 கிடைக்கும். இப்போ அவன் இந்த மாதிரி 3/5 ஸ்பீட்ல போறான் அப்படின்னா எவ்வளவு லேட்டா போறானா? 52 நிமிஷம் வந்து ஏல இருந்து பிக்கு போறதுக்கு லேட் ஆகுதான். அப்போ லேட் ஆகுது, 52 நிமிஷம் லேட்டு. இந்த மாதிரி ஸ்பீட வந்து 3/5 மாத்தனோம்னா அப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். அப்படிதானே? லேட்டா தானே போறான். இந்த டைமுக்கும் இந்த டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? அந்த 52 நிமிஷம். அப்போ 52 5 - 3 2 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 52க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும்? 26 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? சேத்தன் தன்னோட சாதாரண வேகத்தில் காரை ஓட்டி இருந்தால் நகரம் ஏயிலிருந்து நகரம் பிக்கு செல்ல எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சாதாரண ஸ்பீட்ல போனோம்னா, ஓகே, இப்ப சாதாரண ஸ்பீடுன்னா என்னது? இனிஷியலா போகக்கூடியது. அப்ப இனிஷியலா போகிறதுக்கு அவனுக்கு டைம் எவ்வளவு? 3 பார்ட். அப்படிதானே? அப்போ 1 பார்ட் 26னா 3 பார்ட் என்ன வரும்? 26 × 3 78 நிமிஷம். ஓகே, அவன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 78 நிமிஷம் ஆகும். 1 பார்ட் 26 மினிட்ஸ். அப்ப 3 பார்ட் எவ்வளவு? 78. கிளியரா? புரிஞ்சிருச்சா? ரேஷியோலே சம்ம முடிச்சாச்சு. சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, 3/5 இருக்கு. இனிஷியலா 5 பார்ட் ஸ்பீடு, ஃபைனலா 3 பார்ட்டா மாறுது. டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட், டைம் வந்து இந்த மாதிரி மாறுது.
அப்படிதானே? உல்டாவா மாறும். அப்போ நமக்கு 2 பார்ட் 26னா 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்போ இனிஷியலா உள்ள டைம் வந்து எவ்வளவு எடுத்துக்கிடுவான் அந்த இடத்துக்கு போறதுக்கு? 78 நிமிஷம். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின். சோ இந்த மாதிரி புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோ மெத்தட்ல சால்வ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அவங்க நார்மல் மெத்தட்ல தான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நீங்க லைவ் கிளாஸ் இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். இந்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். Present age of father is twice the sum of the present ages of his two sons. After 20 years, father's age will be equal to sum of his sons' ages. Find the present age of the father. ஒரு தந்தையின் தற்போதைய வயது அவருடைய மகனின் வயதுகளின் கூடுதலை போல 2 மடங்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 2 பையன் இருக்காங்க அவருக்கு, அப்படிதானே? 2 மகன்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பையனோட வயசை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், இன்னொரு பையனோட வயசை ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப தந்தையோட தற்போதைய வயது ஃபாதர் ஈக்குவல் டு பையன் 2 பேரோட வயசையும் கூட்டி அதுல 2 மடங்கு எடுக்கணும், அதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 20 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதுகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். 20 வருஷத்துக்கு அப்புறம்னா அப்பாவுக்கு 20 வயசு கூடும். ஓகே, பையனோட வயசுல 20க்கு ஈக்குவல். 20 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது அவரது மகன்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவுக்கு 20 வயசு கூடிரும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பையனுக்கும் 20 வயசு கூடும். 20 வருஷத்துக்கு அப்புறம் இவன் வயசு x + 20 இருக்கும், இவன் வயசு y + 20 இருக்கும். அப்ப 20 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா மகனோட வயதுகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப x + 20 பிளஸ் y பிளஸ் 20 இருக்கும். இது புரியுதா? நிறைய பேர் எக்ஸாம் பதட்டத்துல வெறும் x பிளஸ் y பிளஸ் 20 போட்டுருவாங்க. இந்த பையனுக்கும் 20 வயசு கூடும், இந்த பையனுக்கும் 20 வயசு கூடும். அப்ப f பிளஸ் 20 ஈக்குவல் டு x பிளஸ் y பிளஸ் 40 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியுங்க? சோ என்ன பண்ணலாம்? இங்க வந்து நல்லா பாருங்க, f equal to 2 of x plus y ன்னு போட்டிருக்கோம். அப்ப இதுல இருந்து எப்படி எழுதலாம்? x plus y equal to f/2 ன்னு போட்டுடலாமா? அப்படி போடலாம் இல்லையா? அப்போ நம்ம இதை f plus 20 equal to யாரோட வயசு கேட்டிருக்காங்க? தந்தையோட வயசு தான் கேட்டிருக்காங்க. f plus 20 equal to x plus y க்கு பதிலா f/2 ன்னு போட்டுருவோம். f/2 plus 40 அப்படின்னு போட்டுடலாம். அப்போ நம்ம இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா f அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. f minus f/2 equal to 40 minus 20 20 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன இருக்கும்? f/2 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? f/2 கிடைக்கும். ஒரு f இங்க அரை f இருக்கு. அப்ப f/2 equal to 20. இதுல இருந்து ஃபாதரோட வயசு எவ்வளவு? 20 into 2 40 years. அப்பாவோட வயசு எத்தனை வரும்? 40 வயசு. 40ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, ஒரு ஷிஃப்டோட கொஸ்டின் ஃபுல்லாவே ஒரே நாள்ல நாம சால்வ் பண்ணிருக்கோம். சோ நீங்களும் இதுல நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கரெக்டா 1 hour 40 minutes வந்து நமக்கு டைம் எடுத்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இன்னும் நாட்கள் வர வர அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு 1 hourல நாம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சோ இன்னையோட கிளாஸை இதோட முடிச்சிடலாம். சோ கொஞ்சம் இன்னைக்கு டயர்ட் ஆகிருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிங்க, இன்னும் நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. கிளாஸ் முடிஞ்சதும் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருப்போம். சோ ஆப்பு கீழே நம்ம கிளாஸஸ் பத்தின ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ வந்து கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இந்த கொஸ்டின் அவ்வளோ லென்த் இல்லை, நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதும் இது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகி இருக்கும், அதில் பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ முடிச்ச எல்லா ஷிஃப்டோட பிடிஎஃப்புமே நான் தனி ஃபோல்டரில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறோம். இதை டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இது எல்லாமே தனி ஃபோல்டர்ல அப்லோட் பண்ணிடுவோம், அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இன்ஃபார்ம் பண்றேன் வித் சொல்யூஷனோட. நான் எப்படி உங்களுக்கு ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுத்தேனோ இந்த ஷார்ட்கட் சொல்யூஷனோட பிடிஎஃப் அப்லோட் ஆகிரும். ஓகே, கிளாஸை முடிச்சிருவோம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா டீமுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. கிளாஸ் அட்டன் பண்றது உங்களுக்கு தான் நல்லது. கொஞ்சம் உட்காருங்க, டைம் எடுத்து படிங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஸோ மறக்காம பிளே ஸ்டோர்ல போய் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ மட்டும் கொடுத்துருங்க.